பாத்தீங்கன்னா நமக்கு இந்த செக்ஷன் யாருங்க கொடுக்க போறா? கண்டிப்பாங்க அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் யாருதாங்க பார்க்க போறேன். இப்ப பாத்தீங்கன்னா அவங்க சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க மதகப்பட்டின்ற ஒரு சின்ன கிராமத்துல வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்க பாத்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து இந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒண்ணுக்கு 3 பசங்க பாத்துக்கிட்டு நம்ம பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆக்சஸ்ல ஒரு 2.5 இயர்ஸா ஜர்னி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட ட்ரீமான டைமண்ட் டைரக்டர், பிரசிடென்ட் டைரக்டர் இந்த மாதிரி போஸ்டிங் பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுக்கு தேவையான ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மிஷின், அது மட்டும் இல்லாம பசங்க தேவையான சைக்கிள், அது மட்டும் கார்ட்போர்ட் ஒர்க் இந்த மாதிரி எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 40 கிராமுக்கு மேல கோல்டு அப்படிங்கிற மாதிரி அச்சீவ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல பேங்க்ல டெபாசிட் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பரா அவங்களோட ட்ரீமான கார் அப்படிங்கிற மாதிரி அச்சீவ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மலேசியா ட்ரிப் அப்படிங்கிற மாதிரி அச்சீவ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு சிஇடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 11 ஈடிஸ்மே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிக்கெஸ்ட் டீமையுமே வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்க ஒரு லீடர் தாங்க வெல்கம் பண்ண போறோம். அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் அப்பாசினா மேம், நான் ஒன் ஆஃப் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் ஆக்ஸ் இந்தியா. வாம் வெல்கம் மேம். ஓகே, தேங்க் யூ சிஸ்டர். வாய்ஸ் கிளியரா இருக்கா? எஸ் கிளியர் மேம், சக்சஸ் யுவர் மேம். தேங்க்யூ. நீங்க ஜமால் மேலால், தனுஷா இவங்கெல்லாம் எனக்கு ஹோஸ்டிங் பண்ணிட்டு கொடுத்தாலே எனக்கு பதறிடும். ஏன் அப்படின்னா அவங்களோட வாய்ஸுக்கும் என்னோட வாய்ஸுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். சார் எஸ் கிளியர் மேம். ஓகே, அவங்களுடைய வாய்ஸ் டோனுக்கும் என்னோட வாய்ஸ் டோன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இருந்தாலும் நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? சூப்பர். இப்ப பாத்தீங்கன்னா சக்சஸ் ஹேரிங் வந்து நம்ம டீம் மெம்பர்ஸ் என்கிட்ட நிறைய 2-3 வாரமாவே ஈடிஸ் பண்றாங்க, ஏன் நீங்க பண்ணல, நீங்க பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா மாஸ் ஈவெண்ட்லயே நம்ம பேசியிருக்கோம். அது யூடியூப் வீடியோஸ் கூட இருக்கு. நிறைய பேர் பார்த்திருக்காங்க. அதையுமே நம்ம டீம் மெம்பர் சொல்லுவாங்க, நான் பார்த்திருக்கேன் அப்படின்ட்டு. ஓகே, நம்ம மக்கள் ஆசைப்படுறாங்க, திருப்பி பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி தான் நான் இன்னைக்கு திருப்பி பண்ண போறேன். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல சக்சஸ் ஹேரிங் கொடுக்க போறேன்னா, நான் இந்த கம்பெனியோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், மாசம் 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் சம்பாதிக்கிறவங்க அப்படிங்கறத மாதிரி நீங்க கவனிக்காம ஜஸ்ட் ஒரு பிரைம் மெம்பர், இவங்களும் நம்மள மாதிரி ஒரு பிரைம் மெம்பரா வந்தவங்க அப்படிங்கிற மைண்ட் செட்ல கவனிங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இத வந்து சக்சஸ் ஷேரிங்கா இல்லாம உங்களுக்கு ஒரு டிப்ஸாவே சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன். ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கறதான் இன்னைக்கு நான் கொடுக்க போறேன். சோ எல்லாருமே நோட் பண்ணி எடுத்து இம்பார்ட்டன்ஸ் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வேர்ட்ஸையும் நீங்க கவனிங்க. ஏன் அப்படின்னா எந்த விஷயத்துல நம்மளுக்கு ஸ்பார்க் கிடைக்குங்கிறது நம்மளுக்கே தெரியாது. சோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம நோட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு கட்டத்திலயும் ஒவ்வொரு லீடர்ஸ் இருப்பீங்க. சோ நம்ம இதுல இருந்து எப்படி தாண்டணும், இதுல இருந்து எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படிங்கறத நான் இன்னைக்கு சொல்லி தரப்போறேன். ஓகேங்களா? சோ பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நானும் உங்கள மாதிரி ஒரு பிரைம் கஸ்டமர். இன்னைக்கு நான் உள்ள வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்க பர்சன் பேசுறாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருங்க. ஏன் அப்படின்னா ஒரு சிஇடி பேசுறாங்க அப்படிங்கும் போது இவங்க சிஇடி ஆயிட்டாங்க, அதனால இவங்க பேசலாம். இவங்க சொல்றாங்க இவ்வளவு தூரம் பண்ணிருக்கேன், இவ்வளவு அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கேன், இவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன் சொல்லலான்ற மாதிரி உங்களுக்கு மைண்ட்ல தோணும். இல்ல, 2.5 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை மாதிரிதான் நான் இருந்தேன். சோ அந்த ஒரு மைண்ட் செட்ல நம்ம இப்ப எப்படி இருக்கோம், அதே மாதிரி ஜினாஸ்டர் 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க. அடுத்து 3 வருஷத்துல நம்ம இந்த மாதிரி பேச போறோம் அப்படிங்கிற மைண்ட்ல இருங்க. ஓகேங்களா? சோ இப்ப நம்ம செக்ஷனுக்குள்ள போலாம். சிஸ்டர் என்னோட ஸ்கிரீன் மட்டும் விசிபிளா இருக்கான்னு பாருங்க. எஸ் மேம். விசிபிளா? விசிபிள் மேம். விசிபிள் மேம். சூப்பர். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சக்சஸ் ஷேரிங் அப்படிங்கறத நம்ம பார்க்கல, சக்சஸ் ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இன்னைக்கு நான் சக்சஸ் ஆகி இருக்கேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரியே இருக்கும். அந்த ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிசினஸ்க்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இது பாத்தீங்கன்னா நான் காலேஜ்ல நம்மளுடைய ஐடி கார்டு அப்படின்றத சொல்லுவாங்கல்ல, இது நான் தான். சோ நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கோம் 2011 வந்து 23 வரைக்கும். சோ காரைக்குடியில. ஓகேங்களா? சோ இந்த படிச்சு முடிச்சுக்கிட்டு அதாவது தேர்ட் இயர் கம்ப்ளீட் ஆகும் போதுதான் எனக்கு மேரேஜ் ஆயிருச்சு. செகண்ட் இயர் முடிச்சுட்டு தேர்ட் இயர் போகும்போது எனக்கு மேரேஜ் அப்படின்றது ஒண்ணு ஆயிருச்சு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெளி உலகம் இப்படிதான் இருப்பேன். இந்த வயசுல என்னோட மேரேஜ் போட்டோவும் இப்படிதான் இருப்பேன். வெளி உலகம் தெரியாம நம்ம பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டோம். கல்யாணம் பண்ணிட்டு போன் இந்த மாதிரி இப்ப இல்ல பசங்க மாதிரிலாம் அன்னைக்கு நம்ம இல்ல. போனு, வெளி உலகம், பொருளாதாரம், எவ்வளவு பணம், எல்லாமே இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது அன்னைக்குள்ள சூழ்நிலை. ஓகே, கல்யாணம் பண்ணி உள்ள வந்துட்டோம். வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் என்னுடைய வீட்டுல வந்து நானும் என் தம்பியும் மட்டும்தான், 2 பேரு தான். சோ எங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து
பேரம்பேத்திகள் பார்க்கணும் சீக்கிரம் அப்படின்ற மாதிரி என்னைய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. என் தம்பி எனக்கு 10 வருஷம் இளம, சின்ன பையன். இன்னைக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நாங்க 2 பேர் தான் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. நானும் இங்க வந்துட்டேன். எந்த ஒரு கவலைகளும் எந்த ஒரு நம்மளுக்கு வீட்டுல இருக்க காலத்துல நல்லா நம்ம இருந்தோம், என்ன வேணுங்கிறத வாங்கி கொடுத்தாங்க, கஷ்டங்கள் இல்லாம வளர்ந்துட்டோம். இங்கேயும் வந்து அதே மாதிரிதான் நான் மேரேஜ் பண்ண இடத்துலயும் சரி, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம என்னோட லைஃப் வந்து சூப்பரா ரன் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாருக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும்ல, அதே மாதிரிதான் நம்மளுக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம லாக்டவுன், அதாவது 2-3 வருஷத்துக்கு இல்ல, இப்ப கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் இருக்கும் லாக்டவுன் வந்துச்சுல. அந்த லாக்டவுன்ல பாத்தீங்க அப்படின்னா எங்களோட லைஃப், அதாவது என்னுடைய ஹஸ்பண்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்கதான் நம்ம ஊர்ல தான் இருந்து கடை வச்சிருந்தாங்க. அப்புறம் எங்களுக்கு அது சரியா வரல அப்படிங்கும்போது சவுதிக்கு ஊருக்கு போயிட்டாங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டு பெட்ரோல் பல்க்ல கேஷியரா இருந்தாங்க. 1 lakh இன்கம். சரி, ஓகே, நம்ம ஒரு வீடு கட்டுவோம்னு சொல்லிட்டு வீடு நாங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். பழைய வீடை இடிச்சுட்டு புது வீடு நாங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அவங்க இன்கம் வச்சு ஓரளவுக்கு ஓகே, எல்லா வேலையும் முடிஞ்சுச்சு. பால் காய்ச்ச கூட வரல அவங்க, நாங்களா தான் பால் காய்ச்சணும். அதுக்கப்புறம் வீட பார்ப்போம், 2-3 வருஷம் தொடர்ந்தாச்சு. என் 2வது பையன் கன்சீவா இருக்கும்போது போனது. அவன் 1.5 வயசு நடந்து வரும்போது தான் நாங்க ஏர்போர்ட்ல கூட்டு வர போனோம். 3 வருஷம் கிட்டத்தட்ட வெளிநாட்டுல இருந்தாங்க. இப்ப வீடு கட்டுறதுக்கு பாக்குறதுக்காண்டி வந்திருந்தவங்க லாக்டவுன்ல போக முடியல. லாக்டவுன்ல யோசிச்சு பாருங்க, 1 லட்சம் ரூபாய் இருந்த வருமானம், வீடு கட்டியிருக்கோம். வீடு கட்டினா நம்ம கையில அமௌண்ட் வச்சு கட்டியிருக்க மாட்டோம், நகை அடகு வச்சிருப்போம், கடனுக்கு வாங்கியிருப்போம், வட்டிக்கு, இந்த மாதிரி நிறைய சூழ்நிலை நம்ம உள்ள வந்திருப்போம். அதெல்லாம் பண்ணணும். அந்த கமிட்மெண்ட்லாம் நம்ம குடுக்கணும். இவங்க வந்து ஏற்கனவே இன்னொரு பெட்ரோல் பல்க்ல வந்து ஒரு பார்ட்னரா இருந்தாங்க. அதனால எங்களுக்கு அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வரும். ஒரு 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 ரொம்ப வராது. ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வரும். பட் காலையில பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் போக முடியாம போச்சு. ஏன்னா அங்கேயும் லாஸ். பெட்ரோல் பல்க் லாஸ். லாக்டவுன்னால அங்கேயும் லாஸ்னால ஓனர் வந்து, "நீங்க இருங்க, நாங்க சொல்லும்போது வந்தா போதும்" அப்படின்னே சொல்லிட்டாங்க. சொல்லும்போது வந்தா போதுங்கும்போது இங்கேயே இருக்கும்போது ரொம்ப மேம், அப்பதான் வந்து ஸ்கிரீன் ஆஃப் ஆயிடுச்சு மேம். நான் அந்த ஆன் பண்றேன், ஆன் பண்றேன். அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதோட சுச்சுவேஷனே நம்மளுக்கு தெரியுது. எப்படின்னா, அப்ப வந்து ஒருத்தருடைய வருமானம், அவர் அந்த இடத்துல கரண்ட்ல இருந்தா மட்டும் தான் வருமானம் வருது. இல்ல அப்படின்னா வருமானம் வரல. ஓகே அப்படின்ட்டு அப்ப நம்ம படிச்சிருக்கோம், நம்ம ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லிட்டு YouTubeல உட்கார்ந்து இந்த லாக்டவுன் சமயத்துல வீட்ல இருந்தபடிதான் பண்ணணும். எனக்கு இந்த வெளியில போறது எனக்கும் பிடிக்காது. எங்க வீட்ல விடவும் மாட்டாங்க. எங்க பேரண்ட்டும் விட மாட்டாங்க. நான் படிக்க வச்சது வந்து உன் பிள்ளைங்களுக்கு நாங்க படிக்கல. உன்னோட பிள்ளைங்களுக்கு நீ சொல்லிக் குடுத்தா போதுங்கிறக்காண்டி தான் நாங்க படிக்க வச்சோம். நீ வேலைக்கு போக்கூடாதுன்னு எங்க வீட்ல சொல்லிருவாங்க, எங்க அம்மா, அப்பா. அதே மாரி என் என் ஹஸ்பண்டும் வந்து அப்படிதான் சொல்லுவாங்க, வேலைக்கு போக்கூடாதுன்ட்டு. எனக்குமே இன்னொருத்தவங்கள்ட்ட போய் வேலைக்கு நிக்கணும் அப்படின்றது அ தோணல. சரி, வீட்ல இருந்து பண்ணுவோம்னு சொல்லிட்டு, நம்ம என்ன பண்ணுவோம், ஹவுஸ் ஒய்ஃப். படிச்ச வேலைக்கெல்லாம் வீட்ல இருந்தபடி வேலை கிடைக்காது. இந்த YouTubeல இந்த காடை வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, மாடி தோட்டம் வளர்க்குறது, முயல் வளர்க்குறது, இந்த மாரி நெறைய பார்ப்பேன் வீட்ல இருந்தபடி. நெறைய நெறைய அந்த அத பத்தியான விஷயங்கள் பூராமே எனக்கு தெரியும். லாக்டவுன்ல சும்மா இருக்கும்போது பார்த்தது. அந்த சமயம் தான் நம்மளுக்கு ஒருத்தவங்களோட ரேஷன் கார்ட்ல என்னோட நேம், என் பையனோட நேம சேர்க்கறக்காண்டி கம்ப்யூட்டர் சென்டருக்கு போம்போது, அந்த பொண்ணு தான் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு குடுத்தாங்க. இந்த மாரி ஒரு பிசினஸ் இருக்கு, ஜாயின் பண்றீங்களா ஆன்லைன்ல அப்படின்னா, இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆன்லைனே எனக்கு பிடிக்காதுன்ட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் அவங்க நம்பர் சேவ் பண்ணனால ஸ்டேட்டஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ரூ. 2000 இன்கம் பார்த்தேன். என்னடா ரூ. 2000 இன்கம்ங்கிறாய்ங்க. சரி, இப்போ உள்ள சூழ்நிலை நம்மளுக்கு ஒரு கை செலவாவது வருமே பிள்ளைங்களுக்கு, நம்மளுக்கும் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணுவோம்னு சொல்லி, எனக்கு பிளான் பிரசன்டேஷன் குடுத்தது யாருன்னா, நம்மளுடைய சிஇடி சரவணன் சார் தான். நம்ம கம்பெனில இப்ப சிடியா இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்னோட ஊருக்கு பக்கத்துல 2 கிலோமீட்டர் தான். என் ஹஸ்பண்டுக்கு அவங்க அப்பாவும், ஹஸ்பண்டும் நல்லா, என்னோட ஹஸ்பண்டும் நல்லா தெரிஞ்சவங்க, பழக்கம். இந்த மாரி இவங்களோட பையன் வந்து இந்த ஒரு பிசினஸ் பண்றானாம், அத பத்தி டீட்டெயில் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். எனக்கும் என் குழந்தை ஒய்ஃப்க்கும் ஒரு 3 மணி நேரம் பிரசன்டேஷன் சரவணன் சார் குடுத்தாரு. ஆனா என்னன்னே எனக்கு புரியல. என்னென்னமோ ரொம்ப நேரம் பேசினாரு. சரி, என்ன சார் பண்ணணும்? நான் சேர்ந்துட்டு 2 பேர சேர்க்கணும். எனக்கு நெறைய பேர தெரியும், நான் வர்றேன் அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு கம்பெனியோட நேம் பத்தி சொன்னாங்களா, ஓகேன்ட்டு இப்போ YouTubeல போய் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது நெறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுட்டு ஆக்சஸ்ல ஜாயின் பண்ணிட்டு 3 நாள்லயே ஒரு 50 வீடியோ பார்த்துட்டு போய் ஜாயின் பண்ணிட்டு பிசினஸ ஸ்டார்ட் பண்ணோனே என்ன பண்ணோம் அப்படின்னா, நெறைய போயிட்டே இருந்துச்சு. அப்பதான் நம்ம சுரேந்தர் சார் வந்து QSI முடிக்கிற ஒரு அச்சீவ்மெண்ட் குடுத்திருந்தாங்க. இன்னைக்கு நம்ம QSI முடிக்கிறோம்ல, குயிக் ஸ்டார் அச்சீவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சுரேந்தர் சார் தான் எங்களுக்கு விபியா இருந்தாங்க. கிருஷ்ணன் சார் சிஇடியா இருந்தாங்க. சரவணன் சார், ஆதி சார்லாம் இடியா இருந்தாங்க. நான் ஜாயின் பண்ண புதுசுல. சோ இப்படி இருக்கும்போது அந்த அச்சீவ்மெண்ட் முடிக்கணும் அப்படிங்கும்போது நம்மளுடைய சக்சஸ் ஃபீனிக்ஸ் டீம்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆதி சார் டீம்ல நாங்க தான் அப்ப லீடரா இருப்போமா, முடிக்கணும்னு சொல்லிட்டு நெறைய எஃபோர்ட் போட்டு நெறைய பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்ப வந்து 9 ஐடி 540 பிவி கம்ப்ளீட் பண்ணணும். 5 ஐடி எடுப்போம், 7 ஐடி எடுப்போம், 8 ஐடி எடுப்போம். அதோட எடுக்க முடியாது. இப்படி எங்களுக்கு போய்க்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் தான் முடிச்சேன். அந்த ஒரு போஸ்டர் தான் இது. குயிக் ஸ்டார் அச்சீவர் அப்படின்ற ஒரு போஸ்டிங். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து டீம் லீடர், இப்ப வந்து பிளாட்டினம் டீம் லீடர் அப்படிலாம் வரும்ல. ஸோ எங்களுக்கு நாங்க உள்ள வந்த புதுசுல வந்து டீம் லீடரா இருந்துச்சு. ஒரு டைம் வந்து நம்ம பெஸ்ட் டீம் லீடர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வாங்குனோம்.
ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள வந்து நம்ம மீட்டிங், ட்ரெய்னிங் இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸே பண்ணல. ஏன்னா தெரியல என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு. இந்த மாரி போய்க்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு சிவகங்கையில எங்களுக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மாஸ் மீட்டிங். என்னோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் இதுதான். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்கலாம் எங்களுடைய டீம் மெம்பர்ஸ். இது நான். அதுக்கடுத்து இது வந்து மணிக்கொடி சிஸ்டரோட டீம் மெம்பர்ஸ். அதுக்கடுத்து நம்ம சுரேந்தர் சார் விபியா இருக்காங்கல்ல, சுரேந்தர் சார், கிருஷ்ணன் சார், ஆதிமுருகன் சார், மகாராஜன் சார், மணிக்கொடி சிஸ்டர் இவங்க டீம். அப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா வேதசக்தி மேம் இன்னைக்கு விபியா இருக்காங்கல்ல அவங்க. இஸ்மா மேம் இவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து சிவகங்கையில எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நடந்தக்கூடிய மீட்டிங்ல என்னோட டீம்ல மணிக்கொடி சிஸ்டர் ஒரு லைன் தான் எனக்கு. சோ அவங்க வந்திருந்தாங்க. இந்த பக்கம் என்ன பக்கத்துல இருக்கவங்க தான் என்னோட இன்னொரு லைன் வந்திருந்தாங்க. மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தோம். அப்ப கூட பாத்தீங்கன்னா, என் வீட்ல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தெரியும். இந்த சைடுல கீழ இருப்பாரு. திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் ஒரு வேலையா? இதுக்கெல்லாம் என்னையும் கூட்டிட்டு வந்திருக்க. நீனும் வந்து உட்கார்ந்திருக்க. இதெல்லாம் நம்ம இதெல்லாம் தேவையா? அப்படியாக்கும், இப்படியாக்கும் அப்படின்ற மாரி திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகே அப்படின்ட்டு நம்ம இந்த இடத்துல இருந்தோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஆ இந்த மீட்டிங் முடிச்சுட்டு அடுத்து மதுரையில ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்க்கு வாங்க அப்படிங்கும்போது அதுக்குமே அ ரொம்ப கெஞ்சி கெதறி புலம்பி என் வீட்டுக்காரர கூட்டிக்கிட்டு தான் நான் போனேன். போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மீட்டிங் முடிச்சுட்டு 5 மணிக்கு மேல ஆச்சு. 5 மணி ஆச்சு வா ஊருக்கு போணும். ஏன்னா எங்க ஊர்ல வந்து 5 மணிக்கு கிளம்புனா 7 மணிக்கு தான் வர முடியும். 2 ஹவர்ஸ் ஆகும் வா அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்காரர் கூப்பிட்டுக்கிட்டு போறாங்க. நான் அப்படியே பின்கூடி போய் சரவணன்ட்ட போய் தம்பி நான் போயிட்டு வரேன்ப்பா. அக்கா அக்கா ஒரு நிமிஷம் மட்டும் இருந்துட்டு போங்கக்கா. என்னப்பா குடுக்க போறீங்க? எனக்கு தான் ஒண்ணும் இல்லல்ல. நான் எதுக்கு நான் இங்க இருக்கணும்? நான் போறேன். நம்ம அப்ப வந்து டைமண்ட், பிரசிடென்ட் இவங்களுக்கெல்லாம் அந்த குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆ நம்ம ஏற்கனவே நம்ம சிவகங்கை மீட்டிங்ல ஏதோ ஒரு முடிச்சுட்டு வாங்கிட்டோம். அப்புறம் எதுக்குப்பா எனக்கு நான் போறேன்ப்பா. எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா அப்படின்னு. இல்லக்கா, இல்லக்கா அது ஒரு 5 நிமிஷம் நில்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து இடி. இது வந்து இடி ஆனது. எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சுரேந்தர் சார், கிருஷ்ணன் சார் கையில நம்ம வாங்குனோம். என்னோட பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கார்த்திகேயன் சார், ஜமால் ஹுசேன் சார் 3 பேர் நாங்க 3 பேரும் நம்ம டீம்ல வந்து ஒரே டைம் வந்து இடி அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வாங்கியிருந்தோம். சோ, எனக்கு என் வீட்டுக்காரர் திட்டுனதெல்லாம் தாண்டி இந்த ஈடி வாங்குனதுல ஒரு ரொம்ப ரொம்ப ஜாலி, ரொம்ப குஷியாவும், அ இந்த அவர் பாட்டுக்கு திட்டிட்டு போறாரு. நம்ம பாட்டுக்கு நம்ம ஒரு ஈடி ஆயிட்டோம். நம்ம இந்த கல்யாணம் பண்ணிட்டு கூட பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயன்ஸ்ன்னு போடல. எங்கேயுமே போடல. சரி இது வந்து போடுற மாரி இருக்குதே, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு திட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வரும்போது நான் பாட்டுக்கு வந்துட்டு, ஆ அடுத்து என்ன பண்ணணும்? ஓகேங்களா? ஈடி ஆயிட்டோம். என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். எப்பயுமே ஒரு விஷயத்த வந்து நம்ம வாங்கிட்டோம்னா, அந்த வாங்குன இடத்த ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்குள்ள எப்பயுமே இருக்கும். ஆனா நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அத அடையிற வரைக்கும் ஓடுறாங்களே தவிர்த்து, அடைஞ்சு முடிஞ்சோனே என்ன பண்ணிடுறாங்கன்னா, அமைதியாயிடுறாங்க. எனக்கு குடுக்காத வரைக்கும் கூட எனக்கு பிரச்சனை இல்ல. குடுத்ததுக்கு அப்புறம், ஐய்யய்யோ! நம்மளுக்கு ஈடி குடுத்துட்டாங்களே! நான் இதுல எப்படி பெஸ்ட்டா இருக்கணும்? நான் ஈடியா இருந்தா, நான் என்னோட ஈடிலயே நான் தான் பெஸ்ட்டா இருக்கணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருப்பேன். அப்ப என்னுடைய அப்ளைன்ட்ட நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, இப்ப நான் ஒரு விஷயம் பண்றேன் அப்டின்னா, எல்லாமே நான் சரவணன் சார் அவரு சொல்லி நான் பண்றதில்ல. எனக்கு தோணும். அந்த விஷயத்த நான் கேட்பேன். அத பண்ணுங்கக்கா பாவா பண்ணுவேன். பட் அவருடைய பிளஸ் என்னன்னா, என்னைய இந்த பிசினஸ்ல நிக்க வச்சதே பெரிய விஷயம். ஏன் அப்டின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நான் நெகட்டிவ். ஃபுல் அண்ட் ஃபுல் ஜூம்னா என்னன்னு தெரியாது. பிசினஸ்னா என்னன்னு தெரியாது. நெட்வொர்க்னா என்னன்னு தெரியாது. அப்பாவின்னு சொல்லுவோம்ல, ஒரு அப்பாவி மாரி தான் நான் ஜாயின் பண்ண புதுசுல. எதுவுமே தெரியாது. சின்ன சின்ன விஷயம் கூட தெரியாது. அ அமௌண்ட் ஜிபே, ஃபோன்பேல அமௌண்ட் கூட எனக்கு சென்ட் பண்ண தெரியாது. வாலெட்ல எனக்கு மாத்தி விட்டாங்க. அக்கா இத ஜிபே பண்ணி விடுங்க அக்கான்னு. அப்பதான் நான் ஜிபேயே டவுன்லோட் பண்றேன். அப்ப பார்த்தீங்க அப்டின்னா, அத கூட எனக்கு சொல்லிக் குடுத்த ஒரு பெர்சன் தான். இன்னைக்குமே எனக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தெரியலன்னா அவர்ட்ட தான் கேட்பேன். ஏன்னா மத்தவங்கள்ட்ட கேட்டோம்னா, "ஐயோ! இது கூட தெரியலையா?" அப்டின்னு நெனச்சுருவாங்க. நம்ம அப்ளைன்ல நம்ம கேட்டா இன்னைக்கு கூட எனக்கு சொல்லிக் குடுத்துருவாங்க. என்னை இந்த பிசினஸ்ல பெரிய அளவுல பிசினஸ பத்தி எஜுகேஷன் சொல்லிக் குடுக்கலைனாலும், இந்த பிசினஸ்ல என்னை நிக்க வச்சது வந்து நம்ம சரவணன் சார் தான். இன்னைக்கு என்னைய மட்டும் நிக்க வச்சனால அவங்களுக்கு கீழ இப்ப எனக்கு கீழ இன்னைக்கு 100 பேர் நிக்கிறீங்க அப்டின்னா, என்னைய ஒரு ஆள் நிக்க வச்சனால இன்னைக்கு நம்ம 100 பேர் அவருக்கு பின்னாடி நம்ம இருக்கோம். சோ பிசினஸ்ல வந்து நெறைய பேர் வந்து வெளி நாலேட்ஜ், வெளி அனுபவம் இருக்கவங்க தான் சக்சஸ் ஆவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்ல. இங்க ஆர்வம், ஆசை, தேவைகள் இருக்கவங்க இங்க சக்சஸ் ஆகலாம். அப்படிப்பட்ட பெர்சன உங்க உங்க டீம்ல ஒரு ஆள நிக்க வச்சீங்கனாலும் நீங்க சக்சஸ் ஆயிரலாம். அத தாண்டி இந்த பிசினஸோட மீட்டிங், ட்ரெய்னிங், எஜுகேஷன்லாம் யார்கிட்ட கத்துக்கிட்டேன் அப்டின்னா, நம்மளுடைய மகாராஜன் சார் கிட்ட. ஏன்னா நம்ம சரவணன் சார் கல்யாணம் பண்ண டைமிங்ல வந்து எங்கள எடுத்து அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்துக்கிட்டாங்க. கத்துக்கிட்டேன். ஆ ஆதிமுருகன் சார்ட்ட என்ன கத்துக்கிட்டேன் அப்டின்னா, அவர் சொல்ற விஷயத்த நான் கேட்பேன். எதையா இருந்தாலும். மத்த சரவணன் சாரோ, மகாராஜன் சார் சொன்னா சரி நம்ம அப்டின்னு தான அப்டின்ற மாரி இருக்கும். ஆதி சார் வந்து
ஒரு விஷயத்த அக்கா நீங்க இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க அப்படிங்கும்போது நம்ம அத கேட்பேன். இன்னமே கேட்பேன். இப்பயுமே என்ன டவுனா இருந்தாலும் கால் பண்ணுவேன். பேசுவேன். இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவா. ஓகேப்பா அப்படின்ட்டு சொல்லுவேன். ஓகேங்களா? இது வந்து நம்ம லீடர்ஸ பத்தி நான் சொன்னது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஈடி குடுத்துட்டாங்க. நான் என்ன பண்ணணும்? என்னோட பெஸ்ட்ட நான் அந்த இடத்துல காமிக்கணும். என்ன பண்ணணும்? 1 to 1 எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு பிரைம் மெம்பரா இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணோம், வச்சோம். அடுத்து ஈடினா என்னுடைய நேம் வெளியில வரணும். என்னோட நேம் நெறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்ப நான் இந்த இடத்துல ஒர்த்தா இருக்கணும். நான் இங்க எனக்கு எதுவும் தெரியல. என் டீமுக்கு சொல்லிக் குடுக்க தெரியல. எனக்கு எதுவும் தெரியல. எனக்கு பண்ண தெரியல அப்டின்னா, அது நல்லா இருக்காது அப்டின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல நம்ம பெஸ்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு 1 to 1 எடுப்பேன். நெறைய டைம் குடுப்பேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்டின்னா, வெளியில போகாமயே 2 வருஷத்துல ஒரு ரூ. 20,00,000 மேல சம்பாரிச்சிருக்கேன் அப்டின்னா, வீட்ல இருந்தபடி அதிகமா டைம் குடுத்தனால மட்டும் தான் அந்த இடத்துல முடியும். ஸோ வெளியில அப்டின்றது நான் இப்ப தான் போறேனே தவிர்த்து, இதுக்கு முன்னாடி நான் எங்கேயுமே போனதில்ல அவ்வளவுக்கா. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றணும். அத மட்டும் தான் பண்ணினேன். அத கண்டிப்பா நம்மளுக்கு சக்சஸ் ஆச்சு. சோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்டின்னா, 1 to 1 பண்ண ஆரம்பிச்சேன். 1 to 1னா என்னோட கீழ இருப்பாங்கல்ல, அப்ப நான் ஈடி ஆனேன்னா, எனக்கு கீழ ஒரு லீடர் ஆக்டிவா இருப்பாங்கல்ல. நம்ம மணிக்கொடி சிஸ்டர், துவாரா சிஸ்டர்ன்ட்டு ஆக்டிவா இருப்பாங்கல்ல. அவங்களுக்கு போய் சின்ன சின்ன சப்போர்ட் அப்டின்றத நான் பண்ணி குடுப்பேன். எப்டின்னா, நீங்க யாருக்காவது பேசுங்க. நீங்க பேசுறவங்களுக்கு Zoomல வரலையா? Zoom செக்ஷன்ல வரமாட்டேங்கிறாங்க அப்டின்னு சொல்லுவாங்கல்ல. வரலையா? ஓகே குடுங்க. நான் 1 to 1 எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு வருவாங்க. நான் சும்மா நார்மல் Zoom ஷெட்யூல் போடுவேன். 1 to 1 குடுத்துட்டே இருப்பேன். எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் Zoomல தான். Zoomல தான் நான் கனெக்ட் பண்ணி எல்லாமே Zoom. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல இருந்து நம்ம ஸ்டில் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, மீட்டிங் போட்டு குடுப்போம். மல்டிபிள் செக்ஷன் எப்படி பண்ணணும்? இந்த மாரி ஒவ்வொரு விஷயமுமே டைமிங் குடுத்துக்கிட்டே இருப்பேன். என்னோட மேல இருக்க லீடர்ஸ் கூப்பிட்டு வருவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அடுத்து என்னால 1 to 1 பண்ண முடியல. திணறிட்டேன். எப்படின்னா, எனக்கு இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் இருக்கும். டைமிங் இப்படி சொல்லுவாங்க. "நீ 11 மணிக்கு எனக்கு பண்ணி குடுங்கப்பா." இங்கிட்டு பார்த்தீங்கன்னா, "சிஸ்டர் நீங்க எனக்கு 2 மணிக்கு பண்ணி குடுக்கணும், 1 மணிக்கு பண்ணி குடுக்கணும்." 5 மணிக்குன்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடா ஒரு நாள் என்னால வந்து முடியாத காலகட்டத்தில தான் டக்குன்னு மொத்தமா சேர்த்து ஒரு Zoom ல பார்த்தீங்கன்னா, பிஓஎம் பண்ணிருவோம். நம்ம நம்மளுடைய அதாவது நம்ம ஆதிமுருகன் சார் டீமுக்குலாம் 6 மணிக்கு பண்றாங்க. பட் நான் தனியா பண்ணுவோம். நம்ம தனியா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு மேல இதுக்கு மேல நம்மனால பண்ண முடியல. தனியா பண்ணுவோம்னு சொல்லிட்டு 1:50க்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 1 1/2 வருஷம், 2 வருஷம் ஆச்சு அந்த ஒரு மீட்டிங்கு. கடந்த 1 வருஷம் நான் மட்டும் தான் அதுல பண்ணேன். நான் தான் ஹோஸ்ட் பண்ணுவேன். நானே பிரசன்டேஷன் பண்ணுவேன். நானே குளோசிங் பண்ணிட்டு, எண்ட் பண்ணிட்டு போவேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா டீம் மெம்பர்ஸ்களுக்கு ஹோஸ்டிங் சொல்லி பழகி குடுத்தேன். அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கே தெரியாது. நான் கத்துக்கிட்டதுன்னா, நான் தனுஷா கிட்டயும், ஜமால் மீராட்ட தான் ஹோஸ்டிங் எனக்கு சொல்லிக் குடுப்பாங்க. பிரசன்டேஷன் சொல்லிக் குடுப்பாங்க. மகாரதன் சார் சொல்லிக் குடுத்துருக்காரு. கார்த்திகேயன் சார் இந்த மாரி நெறைய பேர் எனக்கு வந்து சொல்லிக் குடுத்துருக்காங்க. சொல்லிக் கத்துக்கிட்டத வந்து என் டீமுக்கு நான் தான் பண்ணி குடுத்தேன். என் டீம கொண்டு போய் அங்கே உட்கார்ந்தா தான் அது அவமானம். நான் எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த எனக்கு கீழ இருக்க பெர்சன்ட்ட கூட கேட்பேன். கேட்டுட்டு அத நான் தான் என் டீமுக்கு சொல்லிக் குடுப்பேன். அப்பதான் அது நான் அந்த டீம் நம்ம லீடரா இருக்க முடியும். எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம டீமுக்கு குடுக்கக் கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் கத்துக்கிட்டு, அ என் டீமுக்கு இன்னைக்கு ஹோஸ்டிங்கா இருந்தாலும், பிரசன்டேஷனா இருந்தாலும், குளோசிங் எல்லாமே நம்ம சொல்லிக் குடுத்து இன்னைக்கு ஒரு மீட்டிங்கா நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாரி Zoomல வந்து நம்ம ஈடி ஆயிட்டோம். ஏதாவது நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கண் க பண்ணிட்டே இருந்தோம். அதுக்கப்புறத்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் மீட்டிங். ஒரு காலகட்டத்தில அடுத்தடுத்த கட்டங்கள் ஆகும்போது, அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம பண்ணணும். இப்போ ஒரு ஈடி ஆயிட்டு நான் வீட்டில இருக்காம, ஒரு ஆஃபீஸ் மீட்டிங்னா, ஒரு டீமுக்கு வந்து நீங்க கைட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும் அப்டின்னா, கண்டிப்பா நானும் போகாமலாம் இல்ல, போனோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து மதுரை பிரான்ச் ஆஃபீஸ்ல நம்மளோட லீடர்ஸ் இது என்னோட ஃப்ரெண்ட் புவனா ஐடி இருக்காங்களா, அவங்க துவாரா சிஸ்டர் ஜாயின் பண்ண புதுசுல, அடுத்து அவங்களுடைய டீம் மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ இது மதுரை பிரான்ச் ஆஃபீஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா இதுவும் மதுரையில தான் நம்மளுடைய டீம் மெம்பர்ஸோட எடுத்தது. இதுல இன்னொரு டைம் மாதிரி நான் எப்ப போனாலும் என் ஹஸ்பண்ட் இங்க தான் அப்ப இருந்தாங்க. நான் அவங்களையுமே கூட்டிட்டு தான் போவேன். ஏன் அப்டின்னா, அப்பதான் அவங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்டின்னா, அவங்களுக்கு தெரியும் அப்டின்றதுக்காண்டி எப்பயுமே நான் அவங்கள கூப்பிடாம இன்ன வரைக்கும் நாங்க போமாட்டோம். நான் பொதுவாவே வந்து ஒரு ஆளு எனக்கு வந்து துணையாவே இருந்து பழகிட்டாங்க சின்ன வயசுல இருந்து. முன்னாடி அப்பா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என் தம்பி இவர் ஊர்ல இருக்கும்போது என் தம்பிய கூட்டிட்டே தான் எங்கேயா இருந்தாலும் திரிவேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இவங்கள கூட்டிட்டே நம்ம இருக்கோம். எல்லா மீட்டிங்க்குமே வருவாங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு 20 லீடர்ஸ் மீட்டிங்கு. நம்ம பேசுவோம். இது வந்து கிருஷ்ணன் சார் வச்சு லீடர்ஸ் மீட்டிங் பண்ணது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இது ஆஃபீஸ்ல ஐடி கலெக்ட் பண்ணது. இது வந்து சிவகங்கை ஆஃபீஸ் அன்னைக்கு பாலமுருகன் சார்ன்னு ஒரு சார் இருப்பாங்க. அவங்களுடைய ஆஃபீஸ்ல சும்மா நம்ம டீம் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். இது ராமலட்சுமி சிஸ்டர், ராஜலட்சுமி சிஸ்டர் ஈடியா இருக்காங்கல்ல இன்னைக்கு, துவாரா சிஸ்டர். இந்த மாரி நம்ம டீம் மெம்பர்ஸ்லாம் வச்சு நம்ம வாரத்துக்கு ஒரு தடவ மீட்டிங் பண்ணுவோம். அ இது வந்து சிவகங்கை பிரான்ச் ஆஃபீஸ்ல. இது பார்த்தீங்கன்னா, ரியோ கார்டன்ல வந்து நம்ம டீம் மெம்பர்ஸ் மீட்டிங் முடிச்சுட்டு நம்ம வெளியில வந்தம்போது எடுத்த ஃபோட்டோ. மணிக்கொடி சிஸ்டர், ஜெயந்தி சிஸ்டர் இந்த மாரி. அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம சிவகங்கை ஆஃபீஸு.
இப்படி நம்ம ஒவ்வொரு ஆஃபீஸ் இது வந்து மதுரை ஆஃபீஸ்ல நம்மளுடைய லீடர்ஸ்க்கான ஒரு கவுன்சிலிங். இது பூரா லீடர்ஸ் தான் இருப்போம். இடி சார் இன்னைக்கு இருக்காங்கல்ல, தனுஷா சார், சங்கர் சார், காளிமுத்து சார், ஜமால் ஹுசேன் சார் சொல்லிட்டு நம்ம சரவணன் சார், மகாராஜன், கார்த்திகேயன் இந்த மாதிரி நம்மளுடைய லீடர்ஸ் எல்லாம் ஒரு டீம் மீட்டிங் போட்டிருந்தோம். அதுக்கு போயிருந்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஹோம் மீட்டிங். ஹோம் மீட்டிங் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? பண்ணியிருக்கோம். அதுவும் பண்ணியிருக்கோம் ஹோம் மீட்டிங். ஒவ்வொரு காலகட்டம் இப்ப வந்து அதை பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாதான் நம்ம அடுத்தடுத்து இப்பெல்லாம் உங்களுக்கு இன்கம் வந்துச்சா? நீங்க ஒன் டு ஒன் எடுக்கும்போது ஜூம் மீட்டிங் போறீங்க, ஆஃபீஸ் மீட்டிங் போறீங்க. இதெல்லாம் இன்கம் வந்துச்சா? ஹோம் மீட்டிங் போகும்போதெல்லாம் அப்படின்னா கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. என்னோட டீமை தான் நான் வளர்க்க பார்த்தோம். அன்னைக்கு ஹோம் மீட்டிங் போகும்போதெல்லாம் மணிக்கோடி சிஸ்டர் மட்டும்தான் இன்கம் எடுப்பாங்க. என்னுடைய பவர் லெக். எனக்கும் ஆதி சாருக்கும் இன்கமே இருக்காது. ஆனா நாங்க 2 பேரும் அவங்க கூட டிராவல் பண்ணி நிறைய ஹோம் மீட்டிங் பண்ணுவோம். சரவணன் சாருக்கும் மணிக்கொடி சிஸ்டருக்கும் இன்கம் வரும். பட் எங்க 2க்கும் இன்கம் இல்லாத பவர் டீம். இருந்தாலும் நாங்க பவர் டீமுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணனாலதான் இன்னைக்கு அந்த டீம்ல இருந்து நம்மளுக்கு இன்கம் அப்படிங்கிறது வரும். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது பாகனேர்ல இது மாதிரி ஒவ்வொரு ஊர் மணிக்கொடி சிஸ்டர் எந்தெந்த ஊருக்குலாம் எங்களை கூப்பிடுறாங்களா பக்கத்துலதான் எங்க கிராமம். இந்த என் தம்பி வரானா என் தம்பியவே கூட்டிட்டு இருப்பேன். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம அப்ப போனோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஊரு. இப்ப நம்ம ஹோஸ்டிங் கத்துக்கிட்டு இருக்காங்கல்ல தனலட்சுமி அந்த பொண்ணுதான் இது. அவங்க வீட்டுக்கு மணிக்கொடி சிஸ்டர் QSA முடிச்சிருந்தாங்க. அப்ப நம்ம அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போனோம். அவங்க எங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டு அவங்க அந்த இடத்துல இல்ல. நாங்க மட்டும் போயிட்டு ஜஸ்ட் அப்புறம் நிறைய பேரை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதை பேசிட்டு அப்புறம் வந்தோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஹோம் மீட்டிங் இதெல்லாம் ஹோம் மீட்டிங் பாகநேரி அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒவ்வொரு டீம் அவங்களுக்கு நிறைய பேர் டீம் எடுத்திருப்போம்ல அந்த டீம்ல எல்லாம் ஹோம் மீட்டிங் நம்ம பண்ணி கொடுத்த போட்டோஸ். அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இது வந்து எங்க ஊர்ல இந்த மாதிரி நிறைய டீம் வந்து அந்த டைம் வரும்போது அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்தோம். இது பாத்தீங்கன்னா ஒரு கோவிலுக்கு வந்து வர சொல்லி நம்ம ஹோம் மீட்டிங் சும்மா ஜஸ்ட் பேசுவோம். இது வந்து லீடர்ஸ் உள்ள வந்தவங்களுக்கு நிறைய டிஸ்கஷன் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இந்த மீட்டிங் இதெல்லாம் இப்ப பாத்தீங்க இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு நாங்க ஜாயின் பண்ண ஒரு 1 இயர்ல நடந்த விஷயங்கள். இன்னைக்கு இந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சனால இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா மெமரியா இருக்கும். நல்லா இருக்கும் பார்க்கவே. சோ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இதெல்லாம் ஒரு ப்ரூஃப். சோ இதெல்லாம் நீங்க போங்க அப்படின்னு நம்ம எதுக்காண்டி சொல்றோம் அப்படின்னா நீங்க நாளைக்கு உங்க டீமுக்கு நான் இதெல்லாம் பண்ணினேன் நீங்க பண்ணுங்கன்னு நம்ம சொல்றதுக்காண்டி தான். சோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஹோம் மீட்டிங் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். ஹோம் மீட்டிங் முடிச்சுட்டு என்னோட இண்டிவிஜுவலுக்கு நான் நிறைய கொடுத்துருப்போம்ல 1 to 1 கொடுப்போம் பிரசன்டேஷன் ஃபாலோ அப் அதுக்கு நம்ம அப்ளைனை கூட்டிட்டு 1 to 1 அடுத்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் இன்னமே ஐடி போடல. பட் சிவகங்கை தாண்டி ஏதோ ஒரு ஊருக்கு ரொம்ப தூரம் நாங்கெல்லாம் போயிட்டு வந்தோம். பட் ஐடி போடல இவங்கலாம். சோ இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய விஷயங்கள் நடக்கும். லாக்டவுன் சமயத்துல தான் நாங்க போனது. போயிட்டு வந்தோம். இது பாத்தீங்கன்னா நம்ம துவாரா சிஸ்டர் ஊர் நெக்ஸ்ட் மணிக்கொடி சிஸ்டர் ஊருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணி அவங்கள ஒரு லீடர் ஆக்கி நிறைய பிவிஸ் வர ஆரம்பிச்சோன்னே இன்கம் பாத்தீங்கன்னா துவாரா சிஸ்டர் ஊரு. அன்னைக்கு ரீசெண்டா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இப்படிதான் ஒரு கோயில் நாடக மேடையில உட்காரும் போது எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி துவாரா சிஸ்டர் ஊருக்கு போன ஞாபகம் தான் வந்துச்சு. பாத்தீங்கன்னா இப்படிதான் இவங்கள்ட்ட எல்லாம் பேசணும். இந்த ப்ளூ கலர் சுடிதார் துவாரா சிஸ்டர் தான் இருக்காங்க. நான் பக்கத்துல இருக்கு பிளான் பிரசன்டேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். சோ கொடுத்து முடிச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டா ஒரு போட்டோ எடுப்போம்ல எடுத்துட்டு போனோம். இந்த லேடி இந்த ஆயா தான் சொன்னாங்க. இப்போ எல்லாமே கேட்டு முடிச்சுட்டு இதெல்லாம் எப்பயோ பாத்துட்டோம் அப்படின்னு இந்த ஒரு வடிவேல் படத்துல ஒரு கிளவி சூன்னு சொல்லிட்டு போகும்ல அது மாதிரி இவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம அவ்வளோ பேசணுமே வச்சோமே அப்படின்னு சரி ஓகே ஒரு நாளைக்கு நம்மளுக்கு அதுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னா அன்னைக்கு போய் நம்ம பண்ணி கொடுத்தனால இன்னைக்கு இந்த ஒரு லீடரை நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா யாருமே ஐடி போடல. ஸ்டில் இந்த பர்சன் யாருமே எனக்கு தெரிஞ்ச ஐடி போடல. பட் அவங்கள நம்ம போயிட்டு வரனால நம்ம ஒரு லீடர் நம்மளுக்கான லீடர் இந்த இடத்துல வந்து ரெடி பண்ணி நம்ம வச்சுட்டு வரோம். போய் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைம் 2 டைம் தான் ரொம்பலாம் இல்ல. ஒரு டைம் 2 டைம் தான். ஆனா நிறைய பேர் லீடர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய டைம் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்க நம்ம லீடர் ஆகி வர்ற வரைக்கும் நம்ம நிறைய நம்மளுக்கு அவங்க பண்ணி கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி நினைக்க கூடாது. கொஞ்சம் ஒரு ஒரு சொல்லி கொடுத்துட்டு ஒரு டைம் 2 டைம் பண்ணி கொடுக்குறாங்களா அதோட நம்ம விட்டுறணும். ஓயாம பண்ணி கொடுப்பாங்க நீங்க நிறைய பேர் நினைக்கிறீங்க. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பண்ணது மூலியமா நம்மளோட என்னோட இன்கம் பாத்தீங்கன்னா இது புறமே இன்கம் போஸ்டர் தான் நான் ஷேர் பண்றேன் பாத்துக்கோங்க. 38,400 அதாவது ஒரு வாரத்துல நம்ம ஹவுஸ் ஒய்ஃபோட இன்கம் 18,200 21,200 ரூபாய் 10,200 ரூபாய். சௌமியா அப்படியே ரீட் பண்றியாப்பா? எஸ் சௌமியா மேம். 36,400 ரூபாய் 6,600 ரூபாய் டக்கு டக்கு 12,000 ரூபாய் 9,600 ரூபாய் 16,800 ரூபாய் 20,400 ரூபாய் பாஸ்டா இன்னும் எனக்கு மேல லேட்டா போறீங்க. 400 ரூபாய் 17,400 ரூபாய் 28,200 ரூபாய் லேட்டா போறீங்களா? 13,800 ரூபாய்
எஸ் மேம். சரி, ஓகே. 7,200 ரூபாய். 27,000. சரி, ஓகே. நானே 10,200. சொல்றேன். சாப்பாடு பார்க்க வந்தேன். ஓகே. 10,200 ரூபாய், 9,000 ரூபாய், 16,200, 18, 8,400 ரூபாய், 22,000 ரூபாய், 60,000 ரூபாய். நம்ம ரீசெண்டா லாஸ்ட் இயர்ல இருந்து நம்ம வாங்குனது இது. அதுக்கப்புறம் அடுத்த வீக் 28வது வீக்கு, அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா 34வது வாரம் வந்து 25,000 ரூபாய், 10,000 ரூபாய். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஹவுஸ் ஒய்ஃப் வீட்ல இருந்துட்டு நம்ம பசங்களை பார்த்துட்டு இவ்வளவு இன்கம். நிறைய பேர் யோசிப்போம் இதெல்லாம் பொய்யா உண்மையா தொடர்ந்தெல்லாம் வாங்க முடியுமானா கண்டினியூஸா தொடர்ந்து தான் நம்ம வாங்கியிருக்கோம். முன்னாடி எல்லாம் போஸ்டர் போட்டோம், இப்ப போடுறது இல்ல. ஓகேங்களா? சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 60,000, 45வது வாரத்துல 60,000, 46வது வாரத்துல 53,400 ரூபாய், 41,000, அதுக்கடுத்து 19,000 ரூபாய், நெக்ஸ்ட் 49ல ஒரு 60,000 ரூபாய், 50வது வாரத்துல ஒரு 54,000 ரூபாய், 52வது வாரத்துல ஒரு 60,000 ரூபாய். சோ இவ்வளவு இன்கம் வாங்கணும்ல, ஈஸியா கிடைச்சிருக்குன்னு நினைச்சிருக்கீங்க? கண்டிப்பா இல்ல. என்னென்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு நிறைய ரிஜெக்ஷன் ரிஜெக்ஷன்லாம் அந்த இன்கம் எல்லாம் எனக்கு கிடைக்கணும், கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த விஷயத்த நான் தாண்டினாலதான் எனக்கு அந்த இன்கம் கிடைச்சிருக்கு. நிறைய பேர் தினேஷ் சார் வாங்கின இன்கம் ஷோ பண்ணி காமிச்சா நல்லா தான் இருக்கு அப்படின்னு யோசிப்பீங்க. பட் இந்த ரிஜெக்ஷன் வராம அந்த இன்கம் எனக்கு வந்துச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. நிறைய ரிஜெக்ஷன் இன்க்ளூடிங் எல்லாமே. இப்ப உங்களுக்கு என்னென்ன நடந்துகிட்டு இருக்கோ அதெல்லாம் எங்களுக்கு நடந்துச்சு. நம்ம ஒருத்தவங்கள்ட்ட போய் இந்த விஷயத்த கொடுப்பேன், இதெல்லாம் முடியாது, நடக்காது, இது எனக்கு வேண்டாம், நோ 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 நோங்கிற வேர்டு தான் அதிகமா வரும். அப்ப நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து நான் என்ன பண்ணணும், இதுதான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அதாவது எனக்கு வந்து பிசினஸ் வந்து ரொம்ப கிளாரிட்டியா புரிஞ்சிருச்சு. எனக்கு பிசினஸ் புரிஞ்சிருச்சு. பட் இது வந்து எப்படி மத்தவங்களுக்கு குடுக்கறதுன்னு தான் நம்மளுக்கு தெரியல. அதனாலதான் நம்மளுக்கு யாருமே நம்ம கூட வரல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசினஸ் சரியில்லாமலாம் இல்ல. பிசினஸ் நல்ல பிசினஸ். நம்மளுக்கு புரிஞ்சிருக்கு. நான் போய் ஒருத்தவங்ககிட்ட குடுக்குறேன், அவங்க ஏன் வரல? அப்ப எனக்கு வந்து சரியான விஷயம் எனக்கு தெரியல. அப்ப நான் என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகமாவே நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். நிறைய ரிஜெக்ஷன். இப்ப உங்களுக்கு சொன்ன மாதிரி ஐடி போட மாட்டாங்க, போடுவாங்க, போட்டு வந்தா மீட்டிங் வர மாட்டாங்க, மீட்டிங் வந்தா வேலை பார்க்க மாட்டா, வேலை பார்த்தா லீடர் ஆக மாட்டா, லீடர் ஆயிட்டா அதுக்கு ஒரு திமிரு வரும். அந்த திமிர்ல இருந்து அடுத்து இந்த மாதிரி எல்லாமே நம்ம தாண்டி தான் இந்த இடத்துல வந்திருக்கோம். ஓகேங்களா? சோ இவ்வளவு இன்கம் வாங்கி இவ்வளவு தாண்டி வந்ததுனால எனக்குன்னு ஒரு இடம் தான் நம்மளுடைய சிஇடி. அதாவது நம்ம மதுரை ஈவென்ட்ல ஒரு டைம் எனக்கு வந்து சிஇடி அப்படிங்கிற போஸ்டிங் பாத்தீங்க அப்படின்னா சென்னையில மட்டும் ஃபவுண்டர் டைரக்டர் பர்மிஷன்ல மட்டும்தான் நடக்கும். பட் எனக்கும் நம்மளுடைய மனோஜ் சாருக்கும் கட்டாயத்தின் சூழ்நிலையினால மதுரை ஈவென்ட்ல கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா அந்த டைமிங்ல சென்னையில வந்து மீட்டிங்கே இல்ல. குடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் குடுத்தே ஆகணும். அப்படி லீடர் ஆயிட்டாங்க அவங்க. ஏன்னா மனோஜ் சாரும் தொடர்ந்து 2 வாரம் 60,000 வந்து முடிச்சிருக்காங்க. சிஇடிக்கான எலிஜிபிள். நானும் நல்ல ஒரு இன்கம், நல்ல ஒரு டீம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னும்போது கண்டிப்பா நம்ம குடுத்தே ஆகணும். கட்டாயத்தின் சூழ்நிலைனால எனக்கும் மனோஜ் சாருக்கும் மதுரையில இந்த ஒரு சிஇடி அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் என்னோட ஃபேமிலியோட நான் போய் லாஸ்ட் இயர் நம்ம வாங்குனோம். சோ அத தாண்டி பாத்தீங்க அப்படின்னா, இந்த போட்டோவ பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாவும், ஒரு கர்வமாவுமே இருக்கும். இந்த போட்டோலாம் நிறைய டைம் பார்க்கும்போது. எப்படின்னா பாருங்களேன், இத்தன ஜென்ஸ் எல்லாமே என் தம்பிக தான். எல்லாமே என்னோட தம்பிகள் தான் இந்த இடத்துல. பட் கிருஷ்ணன் சார தவிர்த்து. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த 6 பேருக்கு நடுவுல எத்தன நம்ம டீம்ல சிஇடி வந்தாலும் ஃபர்ஸ்ட் சிஇடி அப்படிங்கிறது நான் தான் அந்த இடத்துல. சோ அதுவுமே நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கும். ஒரு பெருமையாவுமே இந்த இடத்துல இருக்கும். நான் பட்ட கஷ்டத்துக்கு கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் இல்ல, ஆக்சஸ்ல நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம். நம்ம பட்ட கஷ்டத்துக்கு இந்த போட்டோஸ்லாம் 2, 3 டைம் எடுத்து பார்க்கும்போது அப்படியே பறந்துரும். என்ன கஷ்டமா இருந்தாலும் பறந்துரும். கொஞ்சம் நஞ்சம் இல்ல. நிறைய ஒரு விஷயம் தெரியாத ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு அத பண்ணி அதுலயும் நான் பெஸ்ட்டா பண்ணணும்னு நிறைய எஃபோர்ட் போடுவேன். நிறைய யோசிப்பேன். என்ன பண்ணலாம்? டீம் மெம்பர்ஸ்க்கு எப்படி குடுக்கலாம்? இந்த மீட்டிங் போடலாமா? அந்த மீட்டிங் போடலாம் அப்படிங்கிற நிறைய யோசிப்பேன். அதன் மூலியமா எனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு வந்து நான் நிறைய கஷ்டப்படுவேன், ஃபீல் பண்ணுவேன். பட் அந்த கஷ்டப்படுறதுக்கு பின்னாடி வந்து எனக்கு நிறைய பலன் கிடைச்சிருக்கு. சோ அதனால நீங்க எல்லாருமே இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. அந்த கஷ்டத்த வந்து ஹாப்பியா எடுத்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ரெகக்னிஷன் அப்படின்றது அந்த இடத்துல கிடைக்கும். சோ இந்த மீட்டிங் பாத்தீங்கன்னா சூப்பரா நம்மளுக்கு முடிச்சுட்டு அடுத்த ஒரு ஈவென்ட்ன்னு நம்மளுக்கு இருக்கும்ல. சோ அடுத்த ஈவென்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சீஃப் கெஸ்ட்டா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய போட்டோஸும் பார்த்திருப்பீங்க. நாம காமிச்ச போட்டோஸ்ல இருந்து அப்புறம் நம்ம மீட்டிங் போன போஸ்டர்ல இதுல பாத்தீங்கன்னா ஒரு சீஃப் கெஸ்ட் உட்காரக்கூடிய இடத்துல நம்ம இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கோம். இப்பதான் நான் வந்து கன்சீவ் ஆன டைம் ஒரு 3 மாசம். என்னை வீட்ல எல்லாருமே திட்டுனாங்க, பண்ணாங்க. ரொம்ப நாள் கழிச்சு கன்சீவ் ஆனா நீ இப்படி அலையிற, பண்ற, வைக்கிறேன்னா ஓகே எனக்கு பிசினஸும் முக்கியம், ஆக்சஸும் முக்கியம். இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த தெரியப்படுத்துறேன். என்னன்னா
எனக்கு பெண் பெண் குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு வந்து என்ன சூழ்நிலைன்னா, அடுத்து நம்மளுக்கு சிசேரிங் அப்படிங்கும்போது அதுக்கு காசு செலவாகும். நம்ம கவர்மெண்ட்டுக்கு நாங்க போனதே இல்ல. அதனால நம்ம அந்த பக்கம் யோசிக்கல. பிரைவேட்ன்னு போனோம்னா ரூ. 1,00,000 செலவாகுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நான் பயந்துகிட்டே வேண்டாம், குழந்தை வேண்டாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆக்சஸ்ல ஓகே எவ்வளவா இருந்தாலும் இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுக்கு செலவாகுறத தாண்டி நம்ம எங்க முஸ்லீம்ல பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள காலகட்டத்தில 40 பவுன், 50 பவுன் நகை போட்டு எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டாங்க. அப்ப என் பிள்ளைக்கெல்லாம் 1 பவுன் 100 பவுனாவது போடணுமே! பிள்ளைங்கள பெக்குறது இந்த இடத்துல பெரிய விஷயம் இல்ல. பெத்த பிள்ளைங்கள பெரிய லெவல்ல வளர்க்கறது தான் இங்க விஷயம். அவங்களுக்கு தேவையான விஷயத்த அடையிறது தான் இந்த இடத்துல நம்மளுக்கு பெரிய பெருமையே. பிள்ளைங்கள எல்லாரும் தான் பெக்க முடியும். பட் பெத்த பிள்ளைங்களுக்கு தேவையான விஷயங்களையும், அவங்க கேட்கக்கூடிய விஷயங்கள நம்ம வாங்கி குடுக்கணும்ல. அந்த ஒரு இது வேணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கண்டிப்பா எனக்கு ஆக்சஸ் கையில வந்தோனே எனக்கு எல்லாமே எனக்கு கிடைச்சிரும். என் பிள்ளைக்கு நான் 100 பவுன் என்ன 200 பவுன் கூட போட்டு நான் கட்டிக் குடுப்பேன்ற தைரியத்துல நான் அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தேன். பட் என்ன குழந்தைன்னு எனக்கு ஸ்டில் கடைசி பிறக்கிற அன்னைக்கு தான் தெரியும். பட் நெறைய எனக்கு ஆசையில பெண் குழந்தை, பெண் குழந்தைன்னே சொல்லிக்கிட்டு இருப்பேன். அடுத்து பாத்தீங்கன்னா, இது திருச்சி நம்மளுடைய திருச்சி பிரான்ச் ஆஃபீஸ் போம்போது, அப்புறம் எனக்கு 5 மாசம் 5 மாசத்தோட தான் நான் பிரான்ச் ஆஃபீஸ் திருச்சி பிரான்ச் ஆஃபீஸ் போறதுக்கு நானும் என் பெரிய பையனும், என் தம்பி 3 பேரும் நாங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தோம். அடுத்து பாத்தீங்க அப்டின்னா, இது நம்ம சென்னையில நான் 7 மாசமா இருக்கும்போது, சென்னையில வந்து பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் முடிச்சதுக்கு நம்மளுக்கு அவார்ட்ஸ் குடுப்பாங்கல்ல. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் முடிச்சது சென்னைக்கு போனோம். அப்ப நான் 7 மாசத்தோட தான் நான் போனேன். அடுத்து பாத்தீங்க அப்டின்னா, அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா, நேரு ஸ்டேடியம், சென்னை இதெல்லாம் எங்க இருக்குன்னே எனக்கு தெரியாது. போனேன். பாத்துட்டு அந்த ஸ்டேடியத்துல நம்ம வாங்கிட்டு வந்தோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் நானு இந்த இந்த பிக்சர் நான் காலேஜ், ஸ்கூல் டயத்துல நான்லாம் ரொம்ப ஷையா இருக்கனால, இந்த இந்த போட்டிகளுக்கே நான் போமாட்டேன். அதனால எனக்கு ஆசையா இருக்கும். இந்த அவார்ட்லாம் பாக்கும்போது, ச்சே இதெல்லாம் இது நல்லா இருக்கே! இவங்கலாம் வாங்குறாங்களே! இவங்க ஃபோட்டோ போட்டுலாம் வருதே! அது மாரி டிஃபன் பாக்ஸ், லஞ்ச் பேக் இதெல்லாம் வாங்குவாங்க. நான் எதுலயுமே சேர்ந்ததில்ல. எல்கேஜி டூ 12த் வரைக்கும் எதுலயுமே சேர மாட்டேன். நம்ம பாட்டுக்கு இருப்போம். இருப்போமா? பட் அதே மாரி இந்த போஸ்டர் கல்யாணம், கட் அவுட் இந்த மாரி போஸ்டர் போடுவாங்கல்ல. அதுலயுமே இதுவரைக்கும் என் போஸ்டர் போட்டோ வரல. மேக்ஸிமம் நம்ம முஸ்லீம் அப்டின்னால போடுறதே இல்ல. பட் நான் ஆனா அதுக்கு ஆசைப்படுவேன். பட் இப்ப பார்த்தீங்கன்னா, எந்த வீட்ல எங்க ஃபங்ஷன் நடந்தாலும் நம்மளோட போஸ்டர் இருக்கு. நம்ம மனோஜ் சார் கல்யாண வீட்ல போனோமா, அங்க ஒரு போஸ்டர். சார் மகாராஜன் சாரோட கல்யாண வீட்டுக்கு போறோங்க, அங்கேயும் நம்மளுடைய போஸ்டர். இப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மாரிலாம் அவார்ட்ஸ்லாம் நம்ம இன்னொருத்தவங்க வாங்கும்போது பார்த்துருக்கோம். பட் அத நம்மளே வாங்கும்போது ரொம்ப ஆனா இதுக்காண்ட்லாம் நெறைய நாங்க கஷ்டப்பட்டுருக்கோம் பின்னாடி. அதுக்கடுத்து இத நான் சொல்லியே ஆகணும். என் மயங்களுக்கு நான் சொல்லுவோம்ல, ஆசைப்பட்டத வாங்கி குடுக்கணும். காச பாக்காம அதெல்லாம் நான் இந்த இடத்துல பண்ணேன். இது எல்லாமே ஆக்சஸ் மூலியமா பண்ணேங்கிற ஷோ பண்ணி காமிக்கிறது தான். இந்த கடைக்கு நான் போனது கூட இல்ல. நான்லாம் பெரிய கடைகளுக்கு போனதில்ல. நம்ம சின்ன கடையில தான் போயிருப்பேன். நெறைய பேர் யோசிப்பீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சிஸ்டர்ன்னு. இதெல்லாம் பெரிய விஷயம் தான். ஹஸ்பண்டோடைய செலவுல இருந்து பண்றது வந்து உங்களுக்கு அது பெருசா தெரியாம, இது வந்து என்னுடைய பணத்துல என் பிள்ளைங்க கேட்கிற விஷயத்துல அத வேணாம். அ அப்புறம் வாங்கி தர்றேன். இது அமௌண்ட் கூட அப்படின்னு சொல்லாம அவைங்க ஆசைப்பட்ட விஷயத்த பூரா அன்னைக்கு நான் வாங்கி குடுத்துட்டு வந்தேன். அதனால தான் இத நான் ஷேர் பண்ணி உங்கள்ட்ட காமிக்கிறேன். எல்லாருமே ஹஸ்பண்ட் சம்பாரிப்பாரு. நல்லா நம்ம போயி நல்லா நம்மளுக்கு தேவையான விஷயத்த வாங்கிட்டு நம்ம வந்திருப்போம். அது வந்து இந்த இடத்துல பெரிய விஷயம் இல்ல. பட் நம்ம இந்த இடத்துல சம்பாரிக்கலாம்ல. சம்பாரிச்ச காச நான் நான் எதுக்காண்டி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, இதுக்காண்டி தான் ஸ்டார்ட் பண்ணேன். என் பையன் கேட்கிறத நான் வாங்கி குடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஸ்டார்ட் பண்ணேன். அதையுமே இந்த இடத்துல பண்ணி முடிச்சோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, மேலூர் பிரான்ச் ஆஃபீஸ். அதே கன்சீவா இருக்கும்போது 8வது மாசத்துல மேலூருக்கு வர்றோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, இத நான் சொல்லணும் இத நேத்து நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தே வச்சேன். எனக்கு டிசம்பர் 28ஆம் தேதி என் பாப்பா பிறந்த டேட்டு. அன்னைக்கு எனக்கு ஆப்பரேஷன் தியேட்டருக்குள்ள 6:30க்கு போற வரைக்கும் மேல பாருங்க டேட் போட்டிருக்கேன் அம்புக்குறி டிசம்பர் 28 சரண்யா கிட்ட நம்ம சரண்யா ஈரி இருக்காங்க. அவங்க டைமண்ட் முடிக்கிறக்காண்டி பேசிக்கிட்டு இருக்கோம். கடைசில கீழ பாருங்க 6:29 வரைக்கும் நான் பேசுறேன். அதுக்கப்புறம் அந்த நர்ஸே கோவம் வந்துருச்சு. "அம்மா உனக்கு நாங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க. குடுங்க" அப்படின்னு சொல்லி வாங்கி என் குழந்தை ஒய்ஃப்ட்ட குடுத்துட்டு போயிட்டாங்க. 6:29க்கு என் ஃபோன வாங்கி அங்கிட்டு குடுத்துட்டு, என்னைய தியேட்டருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆப்பரேஷன் தியேட்டருக்கு என் பாப்பா பிறக்கிற அன்னைக்குன்னு. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, ஆ இவ்வளோ தூரம் நான் சின்சியரா இருந்தா தான் எனக்கு இதெல்லாம் கிடைச்சுச்சு. நெறைய பேர் இதெல்லாம் வந்து ஏன் இத ஷோ பண்ணி காமிக்கிறான்னு கூட நெனைப்பீங்க. இவ்வளோ தூரம் சின்சியரா இருந்தா தான் ஒவ்வொரு விஷயம் நான் கிடைக்கும். அவன் பயத்துல இருவேன். எங்க அம்மா அங்கிட்டு அழுகுறாங்க. ஐயோ! 3வது பிள்ளை இப்படின்னு. என் பிள்ளைங்க 2ம் பதறுது. எனக்கு இந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு? இது டைமண்ட் முடிக்கணும் முடிச்சு. அத பத்தி டீட்டெயில் கேட்போம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த மாரி ம் 6:29 வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன். என் பாப்பா 7:15க்கு பிறந்தாங்க. நான் ஆசைப்பட்ட ஆக்சஸ் மூலியமா எனக்கு ஒரு பெண் குழந்தை இந்த இடத்துல கிடைச்சுச்சு. எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. இந்த பிள்ளைய வந்து நம்ம பெரிய லெவல்ல பண்ணி குடுக்கணும். இது ஃபர்ஸ்ட் பிக்சர் அவங்களோட பிறந்து வெளியில வந்தோட ஃபோட்டோ எடுத்த ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்து உங்கள்ட்ட நான் காமிக்கிறேன். இது வந்து ஆக்சஸோட குழந்தை தான் அப்படின்னு நான் அடிக்கடி என் வீட்லயே சொல்லுவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இது நான் கன்சீவ் ஆனதுலருந்து ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் சரி, சரி.
ஸ்டில் இன்னைக்கு வரைக்குமே நம்மளோட இன்கம் அப்படின்றதுல தான் போயிட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாப்பா பிறந்த கொஞ்ச நாள்லயே என்னுடைய ட்ரீம், நம்மளுக்குன்னு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ட்ரீம் சார்ட்ல நம்ம சின்ன சின்ன விஷயம்லாம் அடைஞ்சோம்ல, பிள்ளைங்களுக்கு வேணுங்கிற சைக்கிள் இந்த மாதிரிலாம் நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய ட்ரீம் எதுக்காண்டினா என்னுடைய பொண்ணுக்காண்டி தான் கார் புக் பண்ணேன். ஏன் அப்படின்னா நம்ம இப்ப வெளியில போறோம், கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் இந்த மேம் வாய்ஸ் லோவா இருக்கு மேம். சார் சார் பாத்தீங்க அப்படின்னா அவங்க கஷ்டப்படக்கூடாது, நம்ம அவங்கள வச்சுக்கிட்டு கஷ்டப்படாம இந்த பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா அடுத்த கட்டமா நான் வளர்ந்துட்டேன். அப்ப எனக்கு என்ன தேவை அப்படின்னா இப்ப உள்ள காலகட்டத்துல கார் அப்படிங்கிறது தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார் போய் புக் பண்ணிட்டு வந்தது இது பாத்தீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கார் புக் பண்ணிட்டு வந்தோம்னா எல்லாருக்குமே ட்ரீம் இருக்குல்ல, இதை நான் ஏற்கனவே போட்டுட்டு இருந்தாலும் இன்னொரு தடவை உங்கள்ட்ட காமிக்கிறேன். நான் எழுதி வச்சது ட்ரீம் லிஸ்ட்ல, இது நம்ம சரவணன் சார் கொடுத்தது, இன்னுமே எங்க வீட்டுல ஒட்டி வச்சிருப்பேன். பாத்தீங்க அப்படின்னா என்ன நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கடன் அடைக்கணும் 15 வருஷம். நம்ம வீடு இப்ப பாத்தீங்க அப்படின்னா என் ஹஸ்பண்டோட சேலரில வீடு கட்டி நாங்க முடிச்சிட்டோம். பட் ஒரு ஸ்டில் ஒரு 15 லட்சம் கடன் இருந்துச்சு, அதை அடைக்கணும் இதுல அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருந்தேன். அதே மாதிரி நம்ம 10 லட்சம் கிளியர் பண்ணியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா மார்ச் 23 கலாம் பர்த்டேக்கு கார் வாங்கணும் அப்படின்னு மார்ச் 23ன்னு போட்டிருந்தேன். பட் நான் வந்து 24ல வாங்கினேன். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் 21 2025 அப்துல் கலாம், நம்ம என்னோட மூத்த பையன் அப்துலோட இதுல இருந்து மேரேஜ் ஹால் கட்டணும் அப்படின்னு கல்யாண மண்டபம் கட்டணும் தான் நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ட்ரீம் எழுதுங்க என்னத்த எழுதுறது, சரி ஓகே எழுதுவோம் அப்படின்னு சொல்லி எழுதினேன். பட் இன்னைக்கும் அது வைராக்கியமா இருக்கு, கண்டிப்பா ஒரு நாளைக்கு பண்ணுவேன். அடுத்து பாத்தீங்கன்னா டைமண்ட் பிரசிடென்ட் இதெல்லாம் முடிக்கணும்னு இருந்தது, அதெல்லாம் முடிச்சாச்சு. சோ இந்த மாதிரி ட்ரீம் லிஸ்ட் எல்லாரும் எழுதுங்க, கண்டிப்பா எழுதுறது இந்த இடத்துல நம்மளுக்கு நடக்கும். இத நான் யதார்த்தமா எழுதி வச்சு என்னோட பையனுடைய பிறந்தநாள் டேட்டை போட்டு இந்த டைமிங்ல நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி எழுதி வச்சோம். கண்டிப்பா இது இந்த இடத்துல நடந்துச்சு. ஓகேங்களா. சோ அடுத்து பாத்தீங்கன்னா இது கார் புக் பண்ணிட்டு கார் செரிமனி போட்டோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கும் எனக்கு. எப்படிடா நம்ம அந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து இதெல்லாம் பண்ண முடியாது செய்ய முடியாது சொன்ன இடத்துல நம்ம இவ்வளவு தூரம் வந்து பண்ணிட்டோம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப இந்த இடத்துல ஹாப்பியாவே இருக்கும். எனக்கு அடிக்கடி இதெல்லாம் பார்ப்பேன். ஏன் அப்படின்னா நிறைய டைம் வந்து நெகட்டிவ் ஆகும்போது எனக்கு வந்து நான் யாராவது ஒருத்தர் பேசினாதான் நான் பூஸ்டப் ஆவேன் இல்ல, எனக்கு நானே தான் மோட்டிவேஷனா இருப்பேன். கொஞ்ச நேரம் நல்லா இருப்பேன். ஏன் இதுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாம் பண்ணிருக்காங்கல்ல, ஏன் நம்மளால பண்ண முடியாது? அப்ப நம்ம ஏதோ ஒரு விஷயத்த தப்பு பண்றோம், அதை என்னன்னு கேட்டு நம்ம சரி பண்ணுவோம். இன்ன வரைக்கும் இன்னைக்கு எனக்கு டீம் இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது, இந்த பிரச்சனை வருது அந்த பிரச்சனை வருது, அப்ப இதெல்லாம் தாண்டி போனவங்க தானே இதுக்கு மேல இருக்க லீடர், அப்ப அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றதான் நான் கேட்பேனே தவிர்த்து டவுன் ஆகியிருக்க மாட்டேன். சோ எனக்கு நானே மோட்டிவேஷன் பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு பிக்சரை பார்த்தாலே போதும். சோ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா கார் டெலிவரியும் வாங்கி பண்ணிட்டோம். டெலிவரி பண்ணும்போது என்னோட ஃபேமிலிஸ் எல்லாருமே போய், நான் அம்மா என் குழந்தை ஒய்ஃப் என்னோட பசங்க எல்லாருமே போய், நான் இதோட நாத்தனார் பசங்க இவங்க எல்லாருமே கூட்டிட்டு போயிட்டு நம்ம டெலிவரி பண்ணியாச்சு. சோ அடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்டா என்னுடைய இது என்னன்னு பாத்தீங்கன்னா கார் வாங்கினதுக்கு அப்புறம் ம், கல்யாண மண்டபம் கட்டணும்ன்றது ஒரு பெரிய ஆசை. இடம்லாம் இல்ல, பட் ஆக்சஸ்ல இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் சம்பாதிச்ச காசை சேவ் பண்ணி தான் இடம் வாங்கணும். கண்டிப்பா இந்த இடத்துல வந்து மண்டபம் கட்டுவோம். அந்த மண்டபத்துக்கு நம்ம பெரிய லெவல்ல ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பண்ணுவோம். ஓகேங்களா. சோ இதெல்லாம் எனக்கு எளிமையா கிடைச்சிருச்சு அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. எளிமையா கிடைக்கல, நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயத்த தாண்டினால கிடைச்சிச்சு. அது என்ன நிறைய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்சஸ் ஸ்டோரி இதுக்குள்ள இருக்க பாருங்க எல்லா எழுத்துக்களும். அதாவது ஒரு ப்ராஜெக்ட் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். இந்த விஷயங்கள் எல்லாமே கத்துக்கிட்டனாலதான் எனக்கு இதெல்லாம் கிடைச்சிச்சு. ஒரு டீம் ஒர்க் எப்படி பண்ணணும், வின் பண்றது, growth, எக்ஸ்பீரியன்ஸ், டெவலப்மெண்ட், மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங், கிரியேட்டிவிட்டி, பிசினஸ், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ், இன்க்ரீஸ், லீடர்ஷிப், பிளான், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கரேஜ், அடுத்து லேர்னிங், ட்ரைனிங், இன்ஃபர்மேஷன், பிரசன்டேஷன், இன்வெஸ்ட்மெண்ட், பிரைன் டீடைல்ஸ், அதுக்கடுத்து ஃபோக்கஸ், அச்சீவ்மெண்ட், கிரியேட்டிவிட்டி, மேனேஜ்மெண்ட், இன்ஸ்பிரேஷன், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மெசேஜ், சேஞ்ச், இன்ஃபர்மேஷன், ஸ்கில், அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்லைன், பாசிட்டிவ், ரீடிங், ஸ்ட்ராட்டஜி, எஜுகேஷன், ப்ரொஃபஷனல், செமினார், கோச்சிங், லாஸ்ட் விசன். இந்த விஷயங்கள் எல்லாமே நான் கத்துக்கிட்டு அதை நான் செஞ்சு என் டீமுக்கு நான் பண்ணனால மட்டும்தான் இன்னைக்கு நான் சக்சஸ் ஸ்டோரி அப்படிங்கிறது, அதாவது சக்சஸ் ஷேரிங்க்கு சக்சஸ் ஸ்டோரியா நான் சொல்ல முடிஞ்சு. இந்த எல்லா விஷயங்களும் நான் பண்ணனால மட்டும்தான் நான் இங்க சக்சஸ் ஆனேன். இந்த எல்லா விஷயங்களும் எங்க நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா மீட்டிங், ட்ரைனிங், இது ரெண்டுலயுமே. நான் வெளியில எல்லாம் போய் எங்கேயும் ட்ரைனிங் கிளாஸ் எல்லாம் எடுக்கல. இங்கதான் நம்மளுடைய ஜூம் செக்ஷன்ல நடக்கக்கூடிய விஷயத்த ஒரு வருஷம்
முதல் 3 மாசம் 2 மாசம்லாம் நான் ஃபோக்கஸ் பண்ணல, வைக்கல. அப் அண்ட் டவுன் இருக்கும். எனக்கு கால் பண்ணி கேட்பேன். என்னோட லீடர்ஸ் எனக்கே எனக்கு யாருமே வரல. என்னைய போய் மீட்டிங் வாங்க கூப்பிடுறீங்கப்பா அப்படின்னு. இந்த இடத்துலலாம் நீங்கலாம் கோவப்படாம கூட அப்ளைன்ட்ட பேசுறீங்க. நான்லாம் கோவப்பட்டு பேசுவேன். ஏன் அப்படின்னா நம்ம உரிமையா பழகிட்டோம். தம்பியா பழகிட்டோம். சும்மா சும்மா என்ன மீட்டிங் கூப்பிடாதீங்கப்பா எனக்கு கோவம் வந்துரும் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். சரவணன் சார்ட்ட சொல்லணும் இல்லையா? அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அப்ப அவரு சொல்றாரு, அக்கா இன்னைக்கு நீங்க மீட்டிங்க்கு வரமாட்டேங்கிறீங்க. நிறைய விஷயங்கள் கத்துக்கல. எனக்கு டீம் இல்ல. நான் வரலைன்னு சொல்றீங்க. நாளைக்கு பாருங்க உங்க டீம் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நீங்க சொல்லிக் குடுப்பீங்க. எங்கள்ட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஸ்டில் இன்னைக்கு உண்மை. அவர்லாம் பேச எனக்கு டைம் இல்ல. ஏன் அப்படின்னா, நான் நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டனால, என் டீம் மெம்பர்ஸ்க்கு அத நான் சொல்லிக் குடுக்குறதுக்கு அதுவும் சொல்லிக் குடுத்த விஷயம் வந்து கரெக்ட்டா டீம்ல டூப்ளிகேஷன் ஆகுதா அப்படிங்கிறத பாக்குறதுக்குமே நம்மளுக்கு டைம் கரெக்ட்டா இருக்குது. சோ அதே மாரி பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலயும் மீட்டிங்க்கு நம்ம மாச ஈவென்ட்க்கு வரும்போது நான் வரல அப்படிம்பேன். ஆனா அப்புறம் நம்மள வர சொல்லுவாங்க. பட் அங்கேயும் நெறைய விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். சோ இத எல்லாமே எங்க நான் கத்துக்கிட்டேன். இந்த விஷயங்கள் எல்லாமே கத்துக்கிட்டனால தான் நம்மளுக்கு சக்சஸ் ஆச்சு. இது எங்க கத்துக்கிட்டோம்னா, நம்மளுடைய Zoomலயும் மாஸ் ஈவென்ட்லயும் தான். சோ Zoomல பாத்தீங்க அப்படின்னா, மார்னிங் செக்ஷன் நடக்கும். ஆஃப்டர்நூன் செக்ஷன் நடக்குது. ஈவினிங் செக்ஷன் நடக்குது. அந்த 3 செக்ஷன் நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. ஒரு பிசினஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எ எந்த இடத்துலயுமே நம்ம அதாவது பொறுமையா தான் இருந்து பண்ணணும். நம்ம இந்த உடனே நம்மளுக்கு இப்ப குழந்தையே பாத்தீங்க அப்படின்னாலுமே, 1 மாசம் வந்து 10 மாசம் ஆயி, அதுக்கப்புறம் தான் டெலிவரி ஆயி, அதுக்கடுத்து அந்த குழந்தை சின்ன சின்ன விஷயங்களா பண்ணி, அதுக்கடுத்து தான் நடந்து அடுத்து பெரியலாகி ஸ்கூலுக்கு போகும். அப்ப பொறுமையா தானே இருப்போம். நம்ம பிறந்தோனே பிள்ளை நடந்து ஸ்கூலுக்கு போகணும்னு நெனைச்சோம்னா, அது பேய் குழந்தையா போயிரும். அது மாரிதான் பிசினஸ்லயும். உள்ள வந்து அடிபட்டு நெறைய விஷயங்கள தெரிஞ்சு, கத்துக்கிட்டு ஒவ்வொரு விஷயமா பண்ணணும். பட் நம்ம என்ன பண்ணோம், அடிபட்டோனே அந்த இடத்த விட்டுறது. ஒரு விஷயத்த பண்ணோனே அத விட்டுறது. இப்படி நம்ம பண்ணனால தான் நம்மளுடைய சக்சஸ் வந்து பண்ணாம போகுது. என்ன நடந்தாலும் இந்த பிசினஸ்ல 1 வருஷம் நீங்க அதாவது சும்மா நிக்கக்கூடாது. எல்லாமே கத்துக்கணும். உங்க லீடர் சொல்றத பூரா கேட்கணும். ஆர்குமென்ட் பண்ணுங்க. லீடர் சொல்றத கடைசியில கேட்டுருங்க. தவறு இல்ல. தெரியாத ஒரு விஷயத்த சொல்லும்போது நம்ம நம்ம ஒரு புரிதல்ல இருப்போம். இப்ப நம்ம லீடர் ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா, நம்மளுக்குன்னு ஒரு புரிதல் இருக்கு. ஏன் இப்படி பண்ணலாமே அப்படின்னு நீங்க கேளுங்க. தவறு இல்ல. அதுக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு பதில் சொல்லுவாங்க. இன்ன வரைக்கும் நான் ஒரு விஷயத்த வந்து என்னோட லீடர் கேட்கும்போது, "ஏப்பா இப்படி பண்ணலாம்லப்பா?" "இல்லக்கா இது வந்து இப்படி பண்ணா தான் இது கரெக்ட்டா இருக்கும்போது" "ஓகேப்பா நீங்க சொல்றத நான் கேட்கிறேன்." அப்படி நான் மாறிக்கிறேன். ஆர்குமென்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு உங்க லீடர் சொல்றத கேட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ 1 இயர்க்கு நீங்க இந்த விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டு, தெரிஞ்சுக்கிட்டு பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் என்னோட இன்கம் பார்த்தீங்களா, அதே மாரி தான் உங்களுக்கும் இன்கம் வாரம், வாரம் 20,000, 30,000, 40,000, 50,000, 60,000 இது எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும். அத தாண்டி நான் இந்த பிசினஸ்ல இவ்வளோ தூரம் கான்ஃபிடென்ட்டா நிக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னோட ஹஸ்பண்ட் தான். இத வந்து நான் கண்டிப்பா சொல்லயே ஆகணும். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துல ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் பண்ணதும், நெகட்டிவ் ஆக்குனதும் அவங்க தான். என்னைய திட்டுனத தாண்டி என்னோட அப்ளைனுக்கு இதுவரைக்கும் கூட எனக்கெல்லாம் கால் வந்ததில்ல. இன்னைக்கு நான் செய்தியா இருக்கேன் எந்த ஹஸ்பண்ட்ட இருந்தும். பட் நான் நான் டீமா இருக்கும்போது நம்ம சரவணன் சாருக்கு, ஆதி சாருக்கு கூட பண்ணியிருந்தாலும் பரவால்ல. சம்பந்தம் இல்லாம மகாராஜன் சார் கூட கால் பண்ணி, இந்த இனிமே ஃபோன் பண்ணி என் ஒய்ஃப் வந்து மீட்டிங் ட்ரெய்னிங் கூப்பிடுற வேலை வச்சுக்கிற கூடாது அப்படின்னு சொல்லி திட்டிப்புட்டு வச்சிருக்காரு. பட் நான் வந்து இந்த பிசினஸ்ல ரொம்ப பொறுமையா, அவங்க திட்டுறத நான் கண்டுக்கவே மாட்டேன், கேட்டுக்கவே மாட்டேன். இன்ன வரைக்கும் அத திட்டுவாரு. நான் கண்டுக்கவே மாட்டேன். பெருசா எடுத்துக்கிற மாட்டேன். என்னுடைய விஷயத்துல நான் கரெக்ட்டா இருப்பேன். நான் இந்த இடத்துல சண்டை போட்டு ஆர்குமென்ட் பண்ணா எனக்கு அந்த விஷயம் கிடைக்குமானா, கண்டிப்பா கிடைக்காது. பட் பொறுமையா இருந்து அத நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா, நான் அந்த இடத்துல காரியம் சாதிச்சுருவேன்னு அர்த்தம். அதான் உண்மை. நான் எல்லா இடத்துலயும் பொறுமையா இருப்பேன். அப்ப வந்து எனக்குன்னு பேசக்கூடிய வாய்ப்பு வரும்போது நம்ம பேசிக்கலாம். இப்பலாம் நம்ம பேசக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பொறுமையாவே எல்லா இடத்துலயும் இருப்பேன். இருந்தேன். அதனால இன்னைக்கு சக்சஸ் ஆகி நான் நினைச்சதெல்லாம் அடைஞ்சு, நான் எப்படி என் வீட்டுக்காரர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும். எனக்கு வந்து இப்படிலாம் பண்ணி குடுத்தா நல்லா இருக்குமேன்னு நெனச்சேன். பட் அது இன்னைக்கு நடந்திருக்கு. அதுக்கும் பொறுமையா தான் இருந்தேன். ஏன் அப்படின்னா, டே 1லயே 3 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் மீட்டிங் வரும்போது அவ்ளோ திட்டு திட்டி தான் என்னைய கூட்டிட்டு வந்திருக்காங்க. பட் இன்னைக்கு கூட்டிட்டு போறாங்க, வர்றாங்க அப்படின்னா, ஃபுல் சப்போர்ட். அத தாண்டி பார்த்தீங்கன்னா, மேரேஜ் பண்ணி வரும்போது வந்து வெளி உலகம் தெரியாம வர்ற இடத்துல என்னைய வந்து தைரியமாக்குனதே இவரு தான். "நீ போப்பா அவரோட இடத்துக்கு போ. நான் அந்த மாரி தம்பிக்கு முடியல ஆஸ்பத்திரி போனேன். யாருமே இல்லையே! நான் எப்படி போறது? ஏன் நீ யாரும் இல்லன்னு நினைக்கிற? இந்த பஸ்ல ஏறு. இந்த இடத்துக்கு போ. அந்த பஸ்ல ஏறு. இந்த இடத்துக்கு போ. இங்க இறங்கு. அங்க போ. சின்ன சின்ன விஷயம் எனக்கு ஊர்ல இருந்தாலும் இவங்க பெட்ரோல் பங்க்ல கேஷியரா ஒர்க் பண்ணனால இவருக்கு வேலை ரொம்ப இருக்காது. சோ எனக்கு வந்து நான் எங்க போனாலும் இங்க இருக்கவள்ட்ட நான் அட்ரஸ் கேட்க மாட்டேன். அவர்ட்ட தான் கால் பண்ணி இந்த இடத்துல நிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து அங்க போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பேன். அ அந்த மாரி என்னைய ரொம்ப தைரியமா நீ உன்னால முடியும். நீ பண்ணு, செய், வை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளே அவங்க தான். இன்ன வ இப்ப ஊடால நம்ம பிசினஸ் நல்லா புரிஞ்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம பிசினஸ்ல யார் யார் இருக்கா? உன் டீம்ல லீடர் யாரு? உன் டீம்ல இருக்க ஆக்டிவ் லீடர். நம்ம என்னோட ஈடி 12 ஈடியோட நேமும் தெரியும். அவங்க எந்த ஊரும் தெரியும். அவங்களோட சிச்சுவேஷன்லாம் தெரியும். உன் டீம்ல யார் யார் ஒர்க் பண்றா? எப்படி பண்ற? இது பண்ற? எத்தன ஐடி வந்திருக்கு? இத்தன ஐடி வந்தா இவ்வளவு இன்கம். இது எல்லாமே இப்ப அவருக்கு தெரியும்.
இன்ன வரைக்கும் என்னோட ஹஸ்பண்ட்ட நான் இந்த ஆக்சஸ் மூலியமா எந்த ஒரு பொய்யும் சொன்னதில்ல. அதாவது எப்படின்னா, நான் வாங்குன இன்கம குறைச்சும் சொல்ல மாட்டேன், கூடயும் சொல்ல மாட்டேன். ஸ்டில் இன்ன வரைக்கும் என் வீட்டுக்காருக்கு என்னோட இன்கம் தெரியும். ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல நான் ரூ. 600 வாங்குனது வந்து இன்னைக்கு 60,000 வாங்குனாலும், ஒரு நாள் கூட நான் வந்து ரூ. 6,000 வாங்கிட்டு, ஆனா ரூ. 600 தான் வாங்கியிருக்கேன்னு சொன்னதும் இல்ல. ரூ. 600 வாங்கிட்டு 60,000 வந்திருக்குன்னு சொன்னதில்ல. இந்த டீம்ல வந்து இத்தன ஐடி எனக்கு இந்த இன்கம் சைட்ல நம்ம லீடர்ஸ் இருப்பாங்கல்ல. இப்ப மணிக்கொடி டீம்ல வந்து இந்த இவ்வளவு இத்தன ஐடி வந்திருக்கு. துவராட்சி ஐடில இருந்து இத்தன ஐடி வந்திருக்கு. இதெல்லாம் நான் சொல்லுவேன். ஒரு நாளும் ஏன் அப்டின்னா, இந்த உண்ம தான் நம்மளுக்கு சப்போர்ட்டா நிக்கிறது இன்னைக்கு எனக்கு. ஓகேங்களா? நான் எல்லாமே அவங்களுக்கு உண்மையா நெனச்சு நம்ம எல்லாமே சில பேர்லாம் நம்ம மறைச்சு ஏமாத்திட்டோம். அவங்கள்ட்ட மறைச்சு நம்மளுடைய தேவைகள பண்ணோம் அப்டின்னா, நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்காது. அதனால என்னைக்குமே மறைக்காதீங்க. நான் மறைச்சதே இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே அவங்கட்ட நான் சொல்லிருவேன். இதுதான் நடக்குது. இப்டி இப்டி சிச்சுவேஷன் இப்டி இப்டி போய்க்கிட்டு இருக்கு. என் டீம்ல நடக்கிற பிரச்சனை முதற்கொண்டு சொல்லிருவேன். ஏன்னா பயம் எனக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு பெருசாயிருச்சுன்னா, இத நம்ம யார்கிட்ட போய் நிக்கிறது அப்டிங்கிற ஒரு பயத்திலே நான் வந்து எல்லாத்தையும் இவங்கட்ட நான் சொல்லிருவேன். சோ இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுக்கு இவ்ளோ தூரம் அதனால தான் நம்மளுக்கு சப்போர்ட் அப்டிங்கிறது கிடைச்சுச்சு. இந்த இடத்துல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க நெறைய பேர்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்டின்னா, நம்மளுக்கு கிடைக்கிற சப்போர்ட்ட வந்து அத கரெக்ட்டா எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, நம்ம நல்லா கொண்டு போலாம். சோ, அதனால ம் அ வீட்ல இருக்கவங்கள்ட்ட நம்ம எல்லாமே நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள், இந்த பிசினஸ்ல நேத்து கூட நம்மளுக்கு இன்சூரன்ஸ் ஒரு லாஸ்ட் வீக்ல இன்சூரன்ஸ் நம்ம தனியார் சார் நடத்தும்போது பக்கத்துல உட்கார வச்சு கேட்டுக்கிடவே வச்சுட்டு இருந்தேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நேத்து நம்ம போயிட்டு வந்தாங்களா, அத வந்தோனே, "இந்த பாருங்க பாருங்க எங்க ஆக்சஸ்ல வந்து லேண்ட்லாம் வாங்கி விக்கிறாங்களாம். உங்க ஃப்ரெண்ட் யாரும் தெரிஞ்சா இருந்தா சொல்லுங்க." எல்லாமே நம்மளுடைய அப்டேட் எல்லாமே அப்ப குடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்பதான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஓகே. நம்ம பிசினஸ்ல வந்து அதாவது நம்ம ஒய்ஃப் வந்து நல்ல ஒரு பிசினஸ் தான் எடுத்து கொண்டு போய்க்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தோணும். இதெல்லாம் விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 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 பெண்ணுக்கு வந்து யார் ஒரு முன்னுரிமை குடுக்குறாங்களோ, அவங்க தான் உண்மையான ஆண் அப்படின்றத நான் நெனைப்பேன். எப்படின்னா, சில பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, இந்த புள்ள சம்பாரிச்சு நம்ம சாப்பிடணுமா? இந்த புள்ள நம்ம ஃபேமிலிய ரன் பண்ணணுமா? இ இவ நம்ம பிள்ளை பொம்பளைன்னா அடுப்படியில நம்ம பிள்ளைங்கள மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்ற நெறைய ஜென்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சம்பாரிச்சாலும் அத ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கல்ல. அந்த ஒரு எண்ணம் யாருக்கு இருக்கோ, அதாவது அந்த ஆண் அதுதான் உண்மையான ஆண்ன்னு நான் நெனைப்பேன். நெறைய பேர் கௌரவத்துக்கு வந்துன்னு நான் தான் சம்பாரிக்கணும், எனக்குள்ள தான் அடிமையா இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறத விட, இவுங்க எவ்வளோ பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன். அவங்களுக்கு தேவையான விஷயம், அவங்களுக்கு ஃபேமிலிக்கு தேவையான விஷயம் எல்லாமே ஸ்டில் நான் பண்ணி குடுத்துட்டு இருக்கேன். எனக்கு ஃபுல் சப்போர்ட்டா, பேக் போனா இருக்கிறது என் ஹஸ்பண்ட் இருக்காங்க. ஏன் அப்டின்னா, நம்ம கரெக்ட்டா இருந்தனால மட்டும் தான். சோ அத தாண்டி இந்த இடத்துல லீடர்ஸ் எனக்கு மேல இருக்கக்கூடிய சீனியர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு எனக்கு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அ சப்போர்ட் பண்ணி குடுக்குற என்னோட லீடர்ஸ் இருக்காங்க. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, என்னோட டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என் மேல ரொம்ப மதிப்பாவும், மரியாதையும் ஆ ஜீனா சிஸ்டர்ட்ட நம்ம பேசணும், பண்ணணும் நெறைய பேர் இருக்கீங்க. சோ உங்களுக்குமே இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அத தாண்டி இவ்வளோ நேரம் மீட்டிங் கேட்டிருப்பீங்க. ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு சில விஷயங்கள் புரியாமலும் இருந்திருக்கலாம். அந்தந்த காலகட்டங்கள் வரும்போது உங்களுக்கு இது ஈஸியா புரிய வரும். ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ லீடர்ஸ். இதுதான் என்னுடைய சக்சஸ் ஷேரிங் அண்ட் ஸ்டோரி. நெறைய விஷயங்கள் நம்ம தாண்டி வந்திருக்கோம். டைம் ஆயிருச்சு. தேங்க் யூ லீடர்ஸ். தேங்க் யூ. தேங்க்யூ மேம். சூப்பரான ஒரு செக்ஷன் கொடுத்தாங்க மேம். மேமுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் எல்லாருமே. ஏன் அப்படின்னா, நமக்கு இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையா, ரொம்பவுமே சூப்பராவே மேம் தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க. ரொம்பவுமே சூப்பரா சொல்லியிருந்தாங்க நம்ம மேம் சக்சஸ் ஸ்டோரி. ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ சோ மச் மேம். நம்ம மேம் கொடுத்த இந்த சக்சஸ் ஸ்டோரியில இருந்து கண்டிப்பா நான் ஃபீட்பேக் கொடுத்து தீருவேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன்ஸ் எனி 3 மெம்பர்ஸ் ஹேண்டல்ஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நமக்கு டைமிங் அப்படிங்கிறது இல்லைங்க. அதனால சீக்கிரமா இந்த அளவுக்கு ஹேண்டல்ஸ் பண்ணீங்களோ கண்டிப்பா நம்ம அந்த ஃபீட்பேக் கேட்டுலாங்க. சூப்பர் லீடர்ஸ். எம்பயர் ஸ்மைலி ரேவதி சிஸ்டர், உங்களுக்கு சிஸ்டர் நீங்க பேசலாம் சிஸ்டர். உங்களோட மெயின் ஸ்கிரீன்ல பாருங்க சிஸ்டர், அன்மியூட் ஆப்ஷன் காமிக்கும். ஓகே சிஸ்டருக்கு நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். எம்பயர் ஸ்மைலி கௌதமி சிஸ்டர், உங்களுக்கு அனுப்பி கொடுத்துருங்க சிஸ்டர், நீங்க பேசலாம் சிஸ்டர். வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா? எஸ் மேம், ஐ எம் ஃபைன் மேம். உங்க ஹோஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து மேமோட சக்சஸ் சரிங்களா நிறைய எங்களுக்கு தன்னம்பிக்கையும், நாங்க வந்து உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும், அவங்க எந்த அளவுக்குலாம் ரிஜெக்ஷன் அவங்களும் சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் கேட்கும்போது, அப்ப நாங்க சந்திக்கிற ரிஜெக்ஷன்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதே இப்ப நம்மளும் ஜீனா மேம் அளவுக்கு இல்லாக்கட்டியும் ஏதோ ஓரளவுக்கு நம்மளால கண்டிப்பா முன்னேற முடியும் அப்படிங்கிறது நிறைய கான்பிடண்டும் நம்பிக்கையும் வந்திருக்கு மேம். சூப்பரான இன்னைக்கு ஒரு ஷேரிங். மேம்க்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா மேம். மேம் வந்து அந்த அளவுக்கு சூப்பரான சரியா கொடுத்திருந்தாங்க. தேங்க்யூ சோ மச் மேம். உங்களோட ஃபீட்பேக் ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ மேம். என் பேர் விஷன் எம் கே ராஜேஷ் கண்ணன் சார், உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அன்மியூட் கொடுத்துருக்கேன் சார்.
உங்களோட மெயின் ஸ்கிரீன்ல பாருங்க சார், அன்மியூட் ஆப்ஷன் காமிக்க கிளிக் பண்ணிட்டு பேசலாம் சார். குட் ஆஃப்டர்நூன் மேடம். குட் கேக்குதா ஆஃப்டர்நூன் சார். மேடம்? கேக்குதா மேடம்? எஸ் ப்ளீஸ் சார். உண்மையிலே வந்து ஒரு சூரியவம்சம் படம் பார்த்த மாதிரி தான் மேடம் இந்த இது இருந்துச்சு மேடம். அந்த சூரியவம்சத்துல பாட்டுல ஒரு 5 நிமிஷத்துல வந்து இது வருவாங்கல்ல மேடம். ஆனா அது எவ்வளவு வந்து கஷ்டம் அப்படிங்கிறது வந்து மேடத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலே வந்துட்டு குடிசத்துல நானுமே இப்ப என்ன பண்ணேன்னா, இப்ப நாம தொடக்கத்துல இருந்து என்னென்ன போட்டோல நம்ம எடுத்து வைக்கணும், அவங்க அடுத்தடுத்து நம்ம பண்ணணும். இப்ப நான் QSA முடிச்சிருக்கேன் மேடம். நெக்ஸ்ட் CL PL PTL ED அப்படிங்கிறது வரணும். என்னென்ன ஐடி பண்ணலாம், யார்கிட்ட பேசலாம், அந்த ஒரு தாட்டு தான் இப்ப வந்துகிட்டே இருக்கு மேடம். டெஃபினட்டா வந்து நானும் குடிச்சத்துல சக்சஸ் சரி கொடுப்பேன்னு சொல்றேன் மேடம். கண்டிப்பா சார். நெக்ஸ்ட் வீக் நீங்க வேற போஸ்டிங் முடிச்சு கண்டிப்பா உங்களோட சக்சஸ் ஆறீங்க அப்படிங்கிற நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார். தேங்க்யூ சோ மச் சார். உங்களோட ஃபீட்பேக் அப்படிங்கிற நீங்க சூப்பரா கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் சார். என் பேர் விஷன். ரஞ்சிதா சிஸ்டர் உங்களுக்கு அன்மியூட் சிஸ்டர், நீங்க பேசலாம் சிஸ்டர். ஈவினிங் சிஸ்டர். குட் ஆஃப்டர்நூன் சிஸ்டர். சாரி, குட் ஆஃப்டர்நூன் சிஸ்டர். இன்னைக்கு சக்ஸஸ் சாரி சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்துக்குமே வந்து எவ்வளோ ரிஜெக்ஷன் வந்தாலும் அவங்களும் ஃபேஸ் பண்ணி வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் சிஸ்டர். அதுவும் இல்லாமல் வீட்டில் வந்து சப்போர்ட்டை அவங்கள்ட்டே நம்ம ஷேர் பண்ணோம், அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் நம்ம கூட நிற்பாங்க அப்படின்னு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க சிஸ்டர். தேங்க்யூ. அவங்களும் இன்னும் மேன்மேன் வளர்றதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சிஸ்டர் அவங்களுக்கு. தேங்க்யூ சிஸ்டர். உங்களோட ஃபீட்பேக் அப்படிங்கிற நீங்க சூப்பரா கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். என் பேர் விஷன் ராஜேஸ்வரி சிஸ்டர் உங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்கேன் சிஸ்டர், நீங்க பேசலாம் சிஸ்டர். குட் ஆஃப்டர்நூன் சிஸ்டர். குட் ஆஃப்டர்நூன் சிஸ்டர். சிஸ்டர் உண்மையிலேயே இன்னைக்கு சிஸ்டர் வந்து என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம எவ்வளோ ரிஜெக்ஷன் வந்தாலும் நம்ம ஒர்க்கை வந்து கன்சிஸ்டன்டியா பண்ணணும். ரெண்டாவது விஷயம், நமக்கு வந்துட்டு ஃபேமிலியில ஹஸ்பண்ட் சப்போர்ட் யாருக்குமே எடுத்ததும் பண்ண மாட்டாங்க. ஸோ மேமுக்குமே அப்படிதான். ஸோ அந்த விஷயத்த நம்ம எப்படி நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவா மாத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் உண்மை. நம்ம என்ன பண்ணாலும் இன்கம் இருந்தாலும் சரி, இன்கம் இல்லைனாலும் உண்மையே நம்ம ஓப்பனா சொல்லிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா இப்ப இல்லாட்டிலும் இன்னொரு 5 வருஷம் கழிச்சு கூட நம்ம ஹஸ்பண்ட் இருந்து நமக்கு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயமே நான் எடுத்துக்கிட்டேன் சிஸ்டர். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். சூப்பரா உங்களோட ஃபீட்பேக் அப்படிங்க சூப்பரா சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். என் பேர் ஸ்மைலி ஃபதர் சிஸ்டர் உங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்கேன் சிஸ்டர், நீங்க பேசலாம் சிஸ்டர். சிஸ்டர் உங்க கனெக்ட் ஆயிடுச்சு, நீங்க பேசலாம் சிஸ்டர். வணக்கம் மேம். வணக்கம் சிஸ்டர். இன்னைக்கு ஒரு சூப்பரான சக்சஸ் சாரிங்கண்ணா இருந்துச்சு. மேம் கேட்டதெல்லாம் கேட்டா சூப்பரா இருந்துச்சு. அந்த ஹோம் மீட்டிங் பத்தி சொல்லியிருந்தாங்க. அதுவும் அவங்க பசங்களுக்கு அவங்க இதுல கொடுத்து சொன்னாங்க. சூப்பரா இருந்துச்சு இன்னைக்கு. நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருந்துச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சிஸ்டர். சூப்பரா உங்களோட ஃபீட்பேக் அப்படிங்க சூப்பரா சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். சூப்பராகவே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய லீடர்ஸ் ஹேண்டில் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் அப்படிங்க கொடுத்துருக்கீங்க. சூப்பர் லீடர்ஸ். ஆனா பாருங்க, நமக்கு வந்து டைமிங் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க முடியல. கண்டிப்பா உங்களோட எல்லாரோட ஃபீட்பேக் அப்படிங்கிறதுமே உங்க குரூப்ல கண்டிப்பா வாய்ஸ் நோட் போடுங்க. கண்டிப்பா எல்லா லீடர்ஸுமே அதை கேட்பாங்க. சூப்பர் லீடர்ஸ். ஏன்னா பாத்தீங்க நெக்ஸ்ட் நமக்கு 150க்கு கரெக்டா BOM இருக்குங்க. நீ யாரெல்லாம் புதுசா பேசி இன்வைட் பண்ணியிருந்தீங்களோ அவங்க எல்லாருமே அந்த BOMக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் நீங்களுமே இந்த இடத்துல சக்சஸ் ஆகி அப்படின்னு கொடுக்கறதுக்கு நான் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நமக்கு இவ்வளவு சூப்பரா சின்ன குழந்தைக்கு போயிற மாதிரி நமக்கு இந்த இடத்துல சக்சஸ் கொடுத்து நம்மளுடைய ஜீனா நமக்குமே எல்லாருமே தேங்க் பண்ணிட்டு நம்ம சக்சஸே மைண்ட் அப் பண்ணிக்கலாம் லீடர்ஸ். எல்லாருக்குமே அனுப்பி கொடுத்துருக்கேன். எல்லாருமே தேங்க் பண்ணிக்கலாம் லீடர்ஸ். தேங்க்யூ.